வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள். கடல் என்ற பூமி மீதில் கனவென்ற வாழ்வை நம்பி கனவென்ற வாழ்வை நம்பி காற்றென்ற மூவாசை காற்றென்ற மூவாசை கட்டுண்டு நித்தனித்தோ உடலென்ற கும்பிக்கு ஓயாத இரவும் பகலும் ஓயாத இரவும் பகலும் சாமி உடலென்ற கும்பிக்கு ஓயாத இரவும் பகலும் ஓயாத இரவும் பகலும் சுவாமி உண்டு உறங்குவதே கண்டது அல்லாம உண்டு உறங்குவதே கண்டது அல்லாம பல நடந்தில்ல கண்டது அல்லாம உண்டு உறங்குவதே ஒரு தடம் என்ற மெடிகரையில் தாழ்வடம் பின்னலிட்டு தாழ்வடம் பின்னலிட்டு போடு அண்ணாமை கொடுங்க. தடமென்ற மெடிகரையில் பந்த பாதங்களோடு தாழ்வடம் பின்னலிட்டு தாழ்வடம் பின்னலிட்டு தாயென்றும் சே என்றும் தாயென்றும் சே சாமி நீ என்றும் நான் என்றும் சமயனே வண்ணமா தாயென்றோம் ஜெயன்றோம் தமையனே இது வண்ணமா என்றும் கடை என்றும் கிளம இருப்பது அழகாகுமா அழகாகுமா எடை நின்றோம் கடை நின்றோம் கிளம இருப்பது அழகாகுமா இருப்பது உன் அழகாகுமா ஈசனே சிவகாமி ஈசனே சிவகாமி அப்பனே தில்லை நடராஜனே சிவகாமி ஆண்டவா தில்லை நடராஜன போடு குமர குருபரன வெற்றி வேலா குமர குருபரன வெற்றி வேலோ குண்டல் வரனான் மால் மருகே சூரந்தலை அறுத்தோனே முருகையா சுப்பிரமணிய வேல் முருகா அரக்கர் சிறை அறுத்தோனே ஆறு சடவேல் முருகா காண குரவள்ளி மணவாள கோவிந்தா கொண்டல் வரணா குரதீர்க்கும் ஆயோனே மால் மருக வேல் முருகா மால் மருகா ஆதிமாயனுட மருகோனே மால் மருக வேல் முருகா மால் மருக வேல் முருகா ஆதிமாயனுட
அமரகுரு சர்க்குருவே அஞ்சனா தேவி பாலா அனுமந்தனே அருள் புரிவார் செண்பகா வள்ளி அம்மா அரக்கர் சிறையறுத்த மாயோனே சிறுமைக்கு நீ வந்தருள்வார் ஏ ஊக்காட்டு சுடலாய்யா உன்னுடைய திருப்புகளை தொட்டகத குறைகள் பாடு துந்தி கணபதிய எடுத்த சில கதைகள் பாடு ஈசன் பகவானே சொன்ன கதை குறைகள் பாடு சொன்ன கதை குறைகள் பாடு ஆதி சொர்க்கே குறைகள் பாடு போடு போடு குறைகள் பாடு ஆண்டவா சொர்க்கே வரம் தருவா ஐயா மனைவிளக்கில் பிறந்த பிள்ளை பிள்ளை மாயாண்டி சுடல ஐயா சுடல செய்வான் உன்னுடைய புகழ் பாட புகழை பாட உன் மனமதிலே வந்தருள்வா வரந்தருவா புறத்தாண்டவளா ஆண்டவள முகம் கொண்டவளே கொண்டவள முக்கணிய முப்பூடாதி பூடாதி சந்தன மாரியம்மா மாரியம்மா காந்தாரி அம்பிகைய கருள வேணும் ஏவி அம்படி மாட சுவாமி வீற்றிருக்க வேணும் ஐயா இந்த ஆசாத்து நகரத்திலே சுடலை வாசலுக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் சக்தியவா ஏ செங்காட்டு நீலியம்மா தாயை செட்டி வழி மறித்தவளே பாப்பானை வழி முடிக்க அந்த பலகை நல்லூர் பிறந்தவளே தாயானை இசைக்கு அம்மா தாயானை இசைக்கு அம்மா என்னை தற்காக்க வேணும் எங்களுக்கு தற்காக்க அங்கே ஆதி வெள்ளை கையில ஆதி வெள்ளை கையில ஆதி சக்தி பார்வதியும் ஆண்ட வந்த பகவான் மனைவிளக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடலைக்கு பேராமம் கொடுப்பாரா சுடலையான முண்டனுக்கு பேர் கொடுத்த வேலை ஆதிசக்தி பார்வதியா பைந்தனையும் தான் எடுத்து வாரி நெல்ல கையில் எடுத்து வாய் நிறைய சேர்த்து நல்ல கையில் எடுத்து செவிட்டோடு ஒரிய வகையில் எடுத்து ஒரிய கோடி லட்சம் முத்த விட்டு கோடி லட்சம் முத்தமிட்டா அவளோ அள்ளி அரவணைத்து அவளோட முத்தமிட்டோ ஊக்காட்டு சுடலைய மாயாண்டி முண்டனை மாணிக்க தொட்டில மரகத ஆசனத்தில் மாயாண்டிய உறங்க வைத்து ஆளாட்டி ஓராட்டி தனிமையோட வளர்த்து வரும் நாளை ஆண்டவன் சுடலை மாயாண்டிக்கு கைலாசத்திலே பேர் நாமத்தை கொடுத்து மாணிக்க தொட்டிலே மரகத பொண்ணு வெள்ளி ஆசனத்திலே மகனாகிய மாயாண்டி சுடலையை உறங்க வைத்தார்கள். அன்னைக்கு நாளான நாள் நல்ல வெள்ளிக்கிழமை. மாயாண்டி சுடலை முண்டனை தொட்டிலே உறங்க வைத்து பிள்ளை பக்கமே நின்னா பகவான் கோபப்படுவாரே என்று பார்வதா தேவி பகவான் பக்கம் வருகின்றாள். இந்த ஆசாத்து நகரத்திலே அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் ஐயன் என் ஊக்காட்டு மாயாண்டி சுடலையுடைய திருவாலயத்திலே இந்த குடை விழாவை முன்னிட்டு பக்த கோடி பெருமக்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக ஒரு வேண்டுகோள். அவரவர்கள் பொருள்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுமாறு உங்களை விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றார்கள். தங்க நகைகளை கவனமாக பார்த்து கொள்ளும்படி உங்களை விழா கமிட்டியின் சார்பாகவும்
ஆமா காவல்துறை சார்பாகவும் உங்களை கேட்டுக்கொள்கின்றார்கள். ஆமையா அதோடு அவரவர்கள் கூட வந்த சொந்த பந்தங்களையும் தன்னோடு வைத்துக் கொள்ள வேண்டும். சேத்தே கொடுக்கு பிடிச்சு சிறிய குழந்தைகளை கையிலே பிடித்துக் கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றார்கள். கமிட்டர் உங்களுக்கு தெரியப்படுத்தார்கள். தங்களது உடைமைகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று அடிக்கடி உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றார்கள். ஆமா எல்லோரும் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து கொடுத்து ஏமனா கோவில் வேலையைத்தான் பார்க்க முடியும். வந்த மக்கள் ஒரு ஆளு 2 ஆள் இல்ல, கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. கோயில் நிர்வாகத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். நம்ம அவரவர்கள் பொருள்களை தங்க நகையோ ஆமா பணமோ மணி பர்சோ இதெல்லாம் கவனமாக பார்த்து கொள்ளும்படி காவல்துறை அதிகாரிகள் மற்றும் விழா கமிட்டியின் நிர்வாகிகளும் உங்களை அன்போடு வேண்டி வேண்டி கேட்டுக்கொள்கிறார்கள். அப்படி கைலாசத்திலே ஆண்டவன் மாயாண்டி சுடல மாணிக்க தொட்டிலே படுத்திருக்கும் வேளையில அன்னைக்கு நாளான நாள் நல்ல வெள்ளிக்கிழமையில இத மாதிரி வெள்ளிக்கிழமை சாமநடு சாமம் போல சாமம் போல சாமநடு சாமம் போல சதிசாம வேளையில யாமசாம வேளையில இலைகுலங்க சாமத்தில நெஞ்சு தின்னா நெஞ்சு இருக்கும் சாம வேளையில கொடி போட்ட கொடிய இருக்கும் கொடிய சாம வேளையில மாயானத்தில் நின்று கொண்டு மாயாண்டி சுடலையத்தா தாயான பேச்சு அம்மா கொலவ போட்டு அழைக்காளே என் மகனே சுடலையா ஊக்காட்டும் மாயாண்டி கைலாசம் தன்னாதிர தாய்ப்பால் குடித்த யானா தன் வயிறு நிறையாது அப்பா அம்மா பால் குடித்த யானா அடி வயிறு நிறையாது மாதா பால் குடித்த யானா உனக்கு மணிக்குடலும் நிறையாது அந்த பேச்சு எவளைக்கால பேயாண்டி சுடலை ஐத்தா என் மகனே மாயாண்டி மாயானம் வந்த யானா மாண்டவன வேகுதையா இல்லைவன களமதியில சித்தவன வேகுதப்பா இடுகாடு தன்னாரில இறந்தவன வேகுதையா உனக்கு கட்டையிலே பிணமிருந்து கருகி பிணவியாகுதப்பா மூட்டத்தில பிணமிருந்து மூண்டு பிணவியாகுதையா எருக்கலங்கட்டையில இருந்து பிணவியாகுதப்பா அடப்பிச்சி பூக்கட்டையில உனக்கு பிண இருந்து வியாகுதையா மல்லிகை பூக்கட்டையில மாண்டவன வியாகுதையா இந்த நேரம் வந்த யானா இறந்தவனம் தின்றிடலாம் மாயானம் வந்த யானா என் மகனே சுடல மாண்டவனம் தின்றிடலாம் மணிக்குடல நிறைத்திடலாம் தில்லைவனம் வந்த யானா செத்தவனம் தின்றிடலாம் செஞ்சுடலமாயாண்டி செஞ்சுடலமாயாண்டி சிறுகுடல மாயானா வந்தா நீ மாண்டவனம் தின்றிடலாம் மணிக்குடலை நிறைத்திடலாம் அப்பா தில்லைவனம் வந்தா நீ செத்தவனம் தின்றிடலாம் உன் சிறுகுடலை நிறைத்திடலாம் என் தாயாகிய பேச்சு அழைத்த போது என் ஊக்காட்டு சுடலை மாயாண்டி அம்மாளோட சத்தம் கேட்டே சத்தம் அத்தசாம வேளையில
ஐயப்பா தரி மொழிக்கார முழுதிட்டாரோ தொட்டில் விட்டு கீழே இறங்கி இறங்கி நம்மள பேச்சிய வாழைக்கால அழைக்கால கைலாசம் தன்னாதிர தாய்ப்பால் குடித்தோமானா தன் வயிறும் நிறையாது மாதா பால் குடித்தோமானா நம்மளுக்கு மணிக்குடலும் நிறையாது மாயானம் போகணுமே ஆண்ட வேணும் திங்கணுமே ஏன் மணிக்குடல நிறைக்கணுமே பிள்ளை வானம் போகணுமே சித்த வேணும் திங்கணுமே என்னோட சிறுகுடல நிறைக்கணுமே இடுகாடு போகணுமே இறந்த வேணும் திங்கணுமே நம்ம சுடுகாடு போகணுமே விட்ட வேணும் திங்கணுமே எங்க ஊக்காட்டு சுடலையா வனமதில எண்ணுதார வனமதில எண்ணும் போது நம்ம இப்படியே போனோம்மானா யாரு என்று பார்க்க மாட்டார் இப்படியே போனா இந்த ஊக்காட்டு சுடலை மாயாண்டி வருவது யாருக்கு தெரியும் அமைதியா போக கூடாது ஆங்கார ஓங்கார சொருபத்தோடு நாம் போக வேணுமானா அவர வானத்துக்கும் பூமிக்குமா வடிவம் கொண்டார் மாயாண்டி வருணனை வரவழைத்து கையில் வல்லையம்மா பிடிப்பாரோ அந்த குபேரனை வரவழைத்து தலையில் குல்லாவ மாட்டுவாரா சாம்ப சிவனை வரவழைத்து அறையில் சல்லடமா மாட்டுதாரே ஐயா ஐக்கினி தேவனை ஊக்காட்டு சுடலையா பந்தம் போல கொளுத்துவாரே கச்ச வரிஞ்சு கட்டி கருங்கச்ச சுங்கலிட்டு தட்டி வரிஞ்சு கட்டி தாமரக்க சுங்கலிட்டு கச்ச பவள கச்ச ஒட்டு கச்ச சல்லடமா உச்சியிலே குல்லாவா காங்கு கச்ச சல்லடமா கையருவா வல்லையம்மா மணி வல்லையமோ அழகு கோர சல்லடமோ ஏழு மணி வல்லையம்மா இடுப்பு கோர சல்லடமா முன்புறத்து சுங்கலிலே மோகினியால் அச்சரமா பின்புறத்து சுங்கலிலே அவருக்கு பிரமாதவே அச்சரமா வலதுபுற சுங்கலில வைரவ அச்சரமா இடதுபுற சுங்கலில யாமனுட அச்சரமா எடுத்து வைக்கும் கால்களுக்கு ஈசமகை மாயாண்டிக்கு எருக்கலம்பு சல்லேடமா தூக்கி வைக்கும் கால்களுக்கு அவருக்கு துச்சி பூ சல்லேடமா பின்னி வைக்கும் கால்களுக்கு பிச்சி பூ சல்லடமா ஆனப்பந்த ஒரு கையில அடுக்கு தடி ஒரு கையில வீரப்பந்தம் ஒரு கையில வீச்சருவா ஒரு கையில எங்க ஊக்காட்டு சுடல ஐயா ஆங்கார ஓங்காரமா ஆங்கார ஓங்காரமா ஐயா வாராரே மாயாவோ அப்படி ஆங்கார ஓங்கார சொருபத்தோட என் ஆண்டவனாகிய சுடலை மாயாண்டி
மாயான வருகின்றார். அன்று நாளான நாள் நல்ல வெள்ளிக்கிழமையில என் ஊக்காட்டு சுடலை மாயாண்டி ஐயா அவரோ மாயான வரபோது வருகிற வேளையில ஆனக்குட்டி ஐயா மக அருமையான பாப்பாத்தி தாயும் தல்லை மகளும் சொருப விட்டு பெரிய ஒரு சொருவம் கொண்டு அதலை சொருபம் விட்டு ஆய ஒரு சொருவம் கொண்டு பேச்சியவாளை கடந்து மாயாண்டி மாயாண்டி திரகிரி மாயானோ உட்காட்டு சுடல புறப்பட்டு வாராரு. ஹலோ ஐயா, நாட்டாம ஐயா பிறந்த 8 நாளையில ஒரு பிணந்திங்க வேணும் என்று
அந்த பேச்சியவ அழைக்காள் என்று தொட்டில் விட்டு கீழறங்கி ஆகாயம் பூமிக்குமா ஒரு சொருபம் அதை எடுக்கார ஒரு கச்சை வரைஞ்சி கட்டி கருங்கச்ச சுங்கல் இட்டு தட்டி வரைஞ்சி கட்டி ஊக்காடு சுடல ஐயா நீ ஆசாத்து நகரத்தை தான் எப்ப அரசால வந்த தெய்வம் ஆன பந்தம் ஒரு கையில அடுக்கு தடி ஒரு கையில வீர பந்தம் ஒரு கையில இங்க வீரமுள்ள சுடல ஐயா அவருக்கு வீச்சருவா ஒரு கையில அப்படி மாயான வார போது வருகிற வேளையில ஆனக்குட்டி ஐயமகா அருமையான பாப்பாத்தி தாயும் தலைமகளா அவ அம்மாளும் தலைமகளா அவ தலைப்பிள்ளை சூலியவா 8 மாத கர்ப்பிணியா அந்த வாசலில் இருந்தாள் வாசலில் இருந்த மக சுடலைய கண்டாள பயந்தாள வீட்டுக்குள்ள போன மக 3 நாளிகையில் அவர் ரத்தமா கக்குதாள சுடலையுடாருளால அவ மாண்டு மடிந்தாள மரண லோகம் சேர்ந்தாள செத்து மடிந்தாள செத்து மடிந்தாள பத்தி சவலோகம் சேர்ந்தாள அவளோ பாப்பாத்தி மாண்ட போது பிராமண மக்கள் எல்லாம் பௌர்ணமியா இருப்பதால அழுது கரையேறி இறந்ததொரு பாப்பாத்திய கழுவி குளிப்பாட்டி கட்டணத்தில் தூக்கி வைத்து மாயானம் கொண்டு வந்து கல்லடிக்கு கட்டடிக்கு கட்டைக்கு மேலே எல்லாம் கூந்தலை அடுக்குவார் கூந்தலுக்கு மேலே எல்லாம் எருவடிக்கு பிரேதம் வைத்து ஈரம் மண்ண மேல் பூசி பரத்தி எருவடிக்கு பச்சை மண்ண மேல் பூசி சூளை எருவடிக்கு சுத்தி வர மணல் பூட்டி 7 சுத்து தொண்டு போட்டு 7 சுத்து தொண்டிலையும் யாமகால தூத வந்து யாமகால துருத்தி போட்டு அங்கே துருத்தி போட்டு ஊதும் போது இறந்ததொரு பாப்பாத்திக்கு மண்டையில தீ பிடித்து வானம் மட்டும் புகை எழும்ப கொண்டையில தீ பிடித்து குழந்தை விட்டு எரியுதாள கட்டையில தீ பிடித்து கருகி பெண வேகுதா மூட்டத்தில தீ பிடித்து 3 பெண வேகுது அடிவயற்றில் தீ பிடித்து ஆகாயம் முழங்குது ஆகாயம் புகை கிளம்ப தாயான பேச்சு அம்மா மகனை அழைக்காள என் மகனை சுடல ஐயா பணி பூமாதேவி பெண் கொடிக்கு கொடுத்தவக காப்பாத்த போல மகனே வரவே வேணும் பேச்சிய வாழைப்பாளா கொலவ போட்டு அழைக்காள பிள்ளைய புடுங்குதாள் அடியில் போட்டு அழகுமா மாயாண்டி சுடலைக்கு மாயானம் தன்னதில மாண்டவன வேகும் போது மல்லிகப்பு மணக்கு செத்தவன வேகும் போது செண்பகப்பு மணக்கு இறந்தவன வேகும் போது இருவாச்சிய மணக்கு சவவாட பெனவாட ஐயாவுக்கு சந்தானமா மணக்குதையோ
உனக்கு பெணவாட சவவாட பெணவாட எல்லாம் பிசி பூவா உனக்கு கைலாசம் தன்னதில உத்திரகிரி மையானத்தில் மாயாண்டி வாரார் பேச்சியவ சத்தம் கேட்டு கிணத்து பக்கம் ஓடி வந்து இடத்தை சுத்தி வளத்தை சுத்தி இடது காலம் மண்டி போட்டு வலது கால தூக்கி வைத்து வல்லையத்தால் குத்துறாரு மூட்டத்தை இழுக்கார் மூட்டத்தை மூர்க்க உள்ள காமாட்டில் நின்று கொண்டு களமாட்டை இழுக்காரே களமாட்டில் நின்று கொண்டு காமாட்ட புடுங்குதாரே மண்ட ஓட்ட புடுங்குதாரே ஊக்காட்டு சொன்ன ஐயம்மாவு போல திங்காரே நீ கொடல உருவுதாரே ஆலையாக போடுதாரே இரக்கோலத மரக்க எடுத்து எப்பம் போடுவாரே அடிவயற்று எலும்பு எல்லாம் அல்வா போல திங்காரே பலம்ப ஒடிக்காரே இனிப்பி செவா திங்காரோ தொடை எலும்பை எடுக்கார தொடை எலும்ப தோசை போல திங்காரோ முட்டுக்கால முறிக்காரே முறுக்கு போல திங்காரே காலெலும்பு கக்கத்தில கையெலும்பு வாயில பிச்சு பிச்சு திங்காரே பிச்சு பிச்சு சுடல பேய்களுக்கு வீசுவாரோ அவர் மிச்சம் உள்ள பெணங்கள் எல்லாம் பெணங்கள் ஐயோ பொட்டனமா கட்டுதாரே எல்லாம் தின்ற வீணோ வயிறெல்லாம் உன்வடிய என் பேச்சு மகன் சுடலகித்தான் கையதில எடுத்த வீணோ கடவாயெல்லாம் உன்வடிய அவரும் மாயானம் விட்டல்லவோ மாணிக்க கைலாசம் ஓடி வந்து பெரிய சொருவம் கொண்ட வரும் மறுபடியும் பிள்ளையா வடிவம் கொண்டு தலைவனையா வைத்தல்லவோ அமைதியா இருந்தமானா அம்மா வந்து பார்க்க மாட்டா நாமளோட மகிமையை நாடறிய வேணுமானா ஆண்டவன் சுடல ஐயா வயிறு வசித்த பிள்ளை போல வாய் திறந்த அளவாரா உடல் துடித்த குழந்தை போல சுடல கூவா நல்ல கூவா என்று குரலோச போடுவாரா குழந்தை சத்தம் காதில் கேட்டு தாயான பார்வதியா நம்ம மகன் சுடல ஐயா பசியில் அழுதான் என்று ஓடோடி வாராள தொட்டில் எட்டி பாப்பாளாம் பார்வதியா தொட்டிலை பார்க்கும் போது மாயாண்டி மேலே எல்லோ மாண்டவனாடி குதையா செஞ்சுடல மேலே எல்லோ செத்தவனா அடிக்குதையா பிச்சிப்பூ மேனி எல்லாம் பெணவாட அடிக்க கண்டா ஈஸ்வரி மல்லிகப்பு மேனி எல்லாம் அவன் ஆண்டவன் அடிக்க கண்டா என் ஆண்டவன் மாயாண்டி சுடலே கைலாசத்திலே பிறந்த குழந்தையிலே பிணந்தின்று வந்து விட்டார்
பிறந்த பிள்ளையில பிறந்தங்காரு பூமாதேவிக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்தாதானே ஐயா அவதாரம் செய்தார். மாயாண்டி உய்காட்டு சுடல தெய்வம் மாண்ட பிணங்கள் எல்லாம் மாயாண்டிக்கு மல்லிகைப்பூவா மணக்கு. யாத்தா வணக்கம். சக்திக்கு சவவாடை அடிக்கி சாமி சுடலைக்கு சந்தனமா மணக்கு. சந்தன கம கம கமான்னு மணக்கு. ஐயையோ என்ன செய்வோம் நாமல் பிச்சிப்பு மேனி எல்லாம் பிணவாடை அடிக்கி மல்லிகைப்பு மேனி எல்லாம் மாண்ட பிணமா இருக்கு. மாண்ட பிணமா வயசுது செண்பகப்பு மேனி எல்லாம் செத்த பிணம் அடிக்க கண்டா என் செஞ்சுடல மாயாண்டிக்கு கை பதறி கால் பதறி ஆதிபராசக்தியானவள் பகவான் பக்கம் ஓடி வந்து பகவான் பக்கம் ஓடி வந்து பகவான் தேவி பார்வதியும் ஆண்டவா பகவானே இந்த அநியாயத்தை பாரும் ஐயா பிள்ளை வரம் கேட்டதற்கு பிணந்தினிய கொடுக்கலாமோ முதலை வரம் கேட்டதற்கு மாமிஷம் திண்ணிய கொடுக்கலாமா குழந்தை வரம் கேட்டதற்கு எனக்கு கொடிய வரம் கொடுக்கலாமா ஆண்டவனே பகவானே இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம் இவனை பூலோகம் அனுப்பிடுங்கோ போக வரம் கொடுத்திடுங்கோ பார்வதியும் சொன்ன போது அப்பந்தான் பகவான் சொன்னார், ஏ பார்வதி நான் பிள்ளை வரம் கொடுக்கும் போது என்ன சொல்லி கொடுத்தேன்? மூணாவது பிள்ளை உனக்கு உதவ மாட்டான், எனக்கும் உதவ மாட்டான், உன்னைய மதிக்க மாட்டான், என்னைய மதிக்க மாட்டான், மாயானம் போவான், மாண்டவனம் திம்பாமனு சொன்னனே. நீ கேட்டியா? கேட்க மாட்டேன். சுடுகாடு போவான், சுட்ட பணத்தை திம்பான், தில்லை பணம் போவான், செத்த பணம் திம்பாமனு சொன்னேனே. நீ கொஞ்சம் கூட என் வார்த்தையை கேட்கலையே. இப்ப மாயானம் சென்று மாண்டவனத்தை தின்று வந்து விட்டான் அம்மா. இப்ப அவனை நான் என்ன செய்வது? அவன் முழிக்க மொழியே சரியில்லையே என்ற ஆண்டவனாகிய சிவபெருமாள் மாயாண்டி ஊக்காட்டு சுடலையை அழைத்தார். என் மகனே சுடலையா, என்னுடைய வார்த்தைகளே கைலாசம் தன்னாதிலே மாணிக்க கையில மாமுசத்தை கலந்ததால மகனை இங்க இடமும் இல்ல. கைலாசம் தன்னாதில காரி மாமுஷமும் கலந்ததால உனக்கு கையில இடமும் இல்ல. பூலோகம் போகணுமே, பூலோகம் போனையான மாயான கரையும் உண்டு, மானிடர்கள் ரொம்ப உண்டு. வேணுமுங்க பிணங்களைத்தான் பிணங்களை விருப்பமோடு விருப்பமோடு சாப்பிடலாம். மாயானம் சென்று நீ மாண்டவனம் தின்று வந்ததினாலே மகனே இனி உனக்கு இங்க இடம் இல்லை. நீ பூலோகம் சென்று நீ வந்தையானா பூலோகத்திலே மாயான கரை உண்டு, மானிட மக்கள் ரொம்ப உண்டு. வேணுமங்க பிணங்களை நீ சாப்பிடலாம். இந்த சிறப்பான வேளையிலே ஊக்காட்டு சுடலை மாடசாமி திருக்கதையை பாடும் நாமளுக்கு அன்பு பாராட்டி இந்த ஆசாத்து நகர்ல பரிசளித்த சீமான்கள் இந்த ஆசாத்து நகரத்திலே வாசகம் செய்யும் கோவில் பூசாரியுமாகிய ஐயா லிங்கம் அவர்களுடைய அன்பு கரத்தாலே எனக்கு 101 ரூபாயை 101 லட்சம் 1 கோடியாக எனக்கு அலைபுரத்திலே வாசகம் செய்யும் வில்லிசை கலைஞர் கொடத்து அண்ணாவி அண்ணாச்சி கணேசன் அவர்களும் கலைஞர்களுக்கு கலைஞர்கள் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியவர். நாமளுக்கு 101 லட்சம் 1 கோடியாக வாரி வழங்கி உள்ளார்கள்.
அன்னார்களுக்கு அப்புறமாக மேலப்பாவூர்மா நகரத்திலே வாசகம் செய்து வரக்கூடிய அடுத்த வெள்ளி கோயில் கூட கடைசி வெள்ளி. ஆமா, பாசத்திற்குரிய ஆமா சுடலை மாடசாமி கோமரத்தார்கள். ஆமா சுடலை முருகன் அவர்கள் அன்பு கரத்தினாலே ஆமா நாமளுக்கு 101 லட்சம் வாரி வழங்கியுள்ளார்கள், சிறப்போடு ஆதரித்துள்ளார்கள். அதோடு ஆமா 22 ஆண்டுகளாக ஆமா சிறந்த முறையில் சரி வைத்தியம் செய்து தரக்கூடிய ஆமா எலும்பு முறிவு எலும்பு முறிவு மற்றும் மாவு கட்டு யாத்தா விசக்கடிக்கு பச்சிலை மருத்துவம் தரப்படும். ஆமா 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 வருதா ஆ, ஆமா அதாவது சித்த வைத்தியர். பாசத்திற்குரிய அண்ணாச்சி வீட்டுக்கு நாங்க ஒரு நாள் போனோம். ஆமா காலில் எனக்கு ஒரு விசக்கடி மாதிரி இருந்துச்சு. ஆனா ஒரே நாள் கொலை வீசி வைத்தியம் பார்த்தாங்க, இன்னேர் வரைக்கும் அது காணாம போச்சு. அது சிட்டா படங்குறாதான் நாட்டு வைத்தியம். கை ராசின்னு ஒண்ணு வேணும் இல்லையா? ஒடிஞ்ச எறும்பெல்லாம் ஒட்ட வச்சிருவாரு. அப்படி பாசத்திற்குரிய ஆமா செல்ல சீமான்கள் சரி எலும்பு முறிவு மாவு கட்டு கட்டு விசக்கடி பச்சிலை மருத்துவம் தரக்கூடிய ஆமா 22 ஆண்டுகளாக சிறந்த முறையில் வைத்தியம் செய்து வரக்கூடிய ஆமா 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 ஐயா செல்ல சீமான்கள் யாரு மற்றும் அன்னார்களுடைய குருநாதர் ஆமா காளி அவர்கள் சரி அன்னார்கள் நல்ல ஆசையுடன் ஆமா வர்ம பிடிப்பும் பார்க்கப்படும். இப்ப வர்மத்துல பிடிபடுறத எடுத்து விட்டுவாரு. அண்ணா இயேசு முப்படாதி முத்து அவர்கள் ஆமா வர்ம கலை நிறுவனர். ஆமா, உங்கள் வீட்டிற்கு வந்து ஆயில் மசாஜும் செய்து தரப்படும். சரி நீ குறுக்கு வலிக்குன்னு சொன்னால அட்ரஸ் வைங்க வச்சுக்கோ. குறுக்கு வலிக்கு உலக்கை வச்சு உருட்டணும். அப்படி பாசத்தோடு ஆமா நாமளை ஆதரிக்க வேண்டும் என்று 101 லட்சம் 1 கோடியாக எனக்கு வாரி வழங்கியுள்ளார்கள். ஆமா அன்னார்களுடைய குடும்பம் குல கோத்திரங்கள் எல்லாம் எனக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த சீமாதே சீமான்கள் எல்லாம் வாழ வேணும் ஜாமி வளர வளர வேணும் அமசம் என்னென்னைக்கும் உயர வேணும் ஜாமி வளர என்னென்னைக்கும் உயர அவர்கள் எந்த முகம் போனாலும் தங்க முகம் ஆக வேணும். ஆள் போல் இலை தழுத்து அருகது போல் வேர்கள் போன்றி மூங்கில் போல பண்ணை கட்டி மூங்கில் போல பண்ணை கட்டி அவர்கள் முசியாமல் வாழ வேணும். மூங்கில் போல பண்ணை கட்டி அப்படி மாயாண்டி சுடலையை அழைத்த பகவான் எப்பா சுடல மாயானம் சென்று மாண்டவனம் தின்று வந்ததனால மாணிக்க கைலாசத்திலே உனக்கு இடமில்லை, நீ பூலோகந்தான் போகணும். பார்த்தாரின் ஊய்க்காட்டு சுடலாய்யா மாயாண்டி சுடல. அப்பா பகவானே, உங்க இஷ்டத்திற்கு நீங்க ஒரு குழந்தையை பிறவி செய்வது பிறவி செஞ்சு அப்புறம் வேண்டாம்னா என்ன அர்த்தம்? சரிதானே? உன் சௌரியப்படிலாம் போக முடியுமா? நாம் பூலோகம் போகணுமானா இதற்கெல்லாம் நாம் போக முடியாது. அப்படி நாம் பூலோகம் போகணுமானா இந்த கைலாசத்துல நான் கேட்கறதெல்லாம் உங்களுக்கு தர முடியுமா? ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே அருமமகே வார்த்தைகள் பூலோகம் போகணுமானா கைலாசம் தன்னதில கடவுள் மகை மாயாண்டிக்கு முப்பீடம் போடணும். சிவன் என்று ஒரு வீடம், பேச்சு என்று ஒரு வீடம், சுடலை என்று ஒரு வீடம், முண்டன் என்று பீடம் போட்டல்லவோ எட்டாத பீடம் போட்டு ஏணி வைத்து 6 காலம் பீட வேணும். அர்த்த சமம் விட்டு வேணும். 7 காலம் பீட வேணும். 7 காலம் யாம சமம் விட்டு வேணும். 7 காலம் பீட வேணும். 7 காலம் பீட வேணும். ஏம சமம் விட்டு வேணும். எப்பா 8 நாளா நோம்பு
நோம்பிருந்து ஏ அப்பா பகவானே ஆண்டவா இறைவா கைலாசத்திலே நான் பூலோகம் போகணுமானா எனக்கு மண் குலைத்து பீடம் போட்டு நல்ல வெள்ளிக்கிழமை எதிர்பார்த்து முப்பீடம் எனக்கு போடணும் 3 பீடம் போடணும் எட்டாத பீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாத்தி ஆமையா 6 காலம் பீட வேணும் எனக்கு அத்தை சாமம் விட்டு வேணும் அத்தை சாமம் விட்டு வேணும் 7 காலம் பீட வேணும் எனக்கு ஏமா சாமம் விட்டு வேணும் ஆமையா 8 நாளா நோம்பிருந்து காப்பு கட்டி ஏத்தனை கும்ப இறக்காம இறக்க கூடாது அப்பா பகவானே ஆண்டவா எனக்கு நாளான நாள் நல்ல வெள்ளிக்கிழமையில ஊட்டு கூட கொடுக்கணும் அதுக்கு என்ன தாரேன் வியாழக்கிழமை குடியிழப்பு வைக்கணும் சரி எனக்கு வில்லு வேணும் தாரேன் வில்லு மேளம் கொட்டு முரசு தார தப்பட்டை கொம்பு வாத்திய சங்கு முழக்கத்தோட எனக்கு சாம பூசை நடக்கணும் சாமம் விட்டு வேணுமோ வில்ல அடிக்கணுமானா என் தாய்மாமன் கோபால கண்ணன் தான் வந்து வில்லு அடிக்கணும் அவர்தான் வில்லு படிக்கணும் எனக்கு வெள்ளிக்கிழமை மத்தியான மதிய கொடைக்கு தெய்வ கனியானை பிறவி செய்து ஆமா கனியான் கைவெட்டு 21 சொட்டு ரத்தமும் பழமும் எனக்கு வேணும் என்னமா 7 பரணை கட்டி 7 பலி எனக்கு வேணும் உனக்கு என்ன வேணும் சூலாடு ஒரு பரணை ஒரு வாரானே சுடலையான மாயாண்டிக்கு சூலாடு ஒரு பரணை ஒரு வாரானே சூலு பண்ணி ஒரு பரணை வாரானே பாலாடு ஒரு பரணை வாரானே பாலு பண்ணி ஒரு பரணை வாரானே எனக்கு செங்கிடா ஒரு பரணை கோழி ஒரு பரணை வாரானே 7வது பரணாதில 7வது ஒரு எருமைக்கிடா பலியும் வேணும் எனக்கு எருமைக்கிடா பலியும் வேணும் எனக்கு மாலை கருக்களில பயிருண்ட வேளையில அந்தி கருக்களில அரைச்சாம வேளையில எப்ப மூந்தி நல்ல கருக்களில உதச்சாம வேளையில ஊக்காட்டு சுடலையைத்தா இப்படி அலங்காரம் செய்யணும் அலங்காரம் செய்தல்லவோ ஆசார படப்பு போட்டு தலவாழ இலையாதியில கொலவாழ வைக்கணுமே மாலை கருக்கள் மயிருண்ட நேரம் அந்தி கருக்கள் அரைச்சாம வேலை என்னை அலங்காரம் செய்து ஆசார படப்பு அலங்கார தீபாரதனை செய்யணும் சாம நடுச்சாமம் சதி சாம நேரம் ஏம சாம வேலை இலைகுலுங்கா சாமத்துல இந்த ஊக்காட்டு சுடலை மாயாண்டிக்கு 1 கோட்டை அரிசி சாதம் பொங்கி ஒரே படப்பா போடணும் ஒரு வேளைக்கு 1 கோட்டை அரிசி சாதம் எனக்கு வேணும் 1 கோட்டை அரிசி சாதம் சும்மா நீ சோத்தை மட்டும் எனக்கு பொங்கி படைச்சா போதுமா புட்டக்கோழி கறி சமைத்து புட்டக்கோழி கறி சமைத்து கொடியரிசி சாதம் பொங்கி கன்னி கோழி கறி சமைத்து கருப்பரிசி சாதம் பொங்கி அப்பா அப்பா பகவானே பகவான் ஆண்டவன் மாயாண்டிக்கு பொங்கி பொறித்தல்லவோ அவிச்ச முட்டை 61 பச்சை முட்டை 11 அப்பா அப்பா பகவானே என் தம்பி முண்டனுக்கு தனியா மூணியா அப்படி அரிசி பொங்கி புது மண்ணு ஓட்டுலையும் சட்டி சோறு வைக்கணுமே கொலை கருவாடு குழம்பு வைத்து புழுவில் வைக்கணும் எனக்கு குப்பியில சாராயம் குப்பியில சாராயம் குடுவையில தெள்ளங்களா
தம்பி எதுக்கே உள்ள முண்டனுக்கு தனியா பொங்கணும் முனியாப்படி அரிசி. ஓ தனியா பொங்கணுமோ? குளக்கருவாடு குழம்பு வச்சு குப்பி சாராயம் குடும்ப தென்னங்கள்ல வேணும். குளக்கருவாடு குழு குழுன்னு குழம்பு வைக்கணும். படப்பு போடும்போது 11:30 மணிக்கு என்னைய காட்டுக்கு வேட்டைக்கு அனுப்பணும். ஓ மயானத்துக்கு கிழக்க போக சொல்லணும். 11:30 மணி ஒரு நிமிஷம் தவறாம நான் வேட்டையாட போகணும். எவனை பிணலிங்க பிறந்தவரு 12 மணிக்குள்ள படப்பு போடணும். ஆமா ஆமா பட போடணும்ல. 12 மணி ஒரு நிமிஷம் தவறப்படாது. எனக்கு சாம பூசை வேணும். இப்ப யாரு பரணு கட்டி எனக்கு பலி கொடுக்கணும்ல. அது மட்டும் இல்லை அப்பா, என்ன படப்பு போடும் போதும் நான் வேட்டைக்கு போகும் போதும் தொட்டில் பிள்ளை சத்தம் கீச்சுன்னு இருக்கக்கூடாது. நான் மயானம் பாடும் பாத்தியடா. அது மட்டுமல்ல, என்னையா இத்தனைக்கு மேலும் எனக்கு கோமரத்தார்னு ஒரு ஆளு தேவைப்படுது. நான் ஆடி கூடத்துல விடணும்ல. இப்ப ஐயா மாயாண்டி சொடலை கோமர ஆடிக்கிட்டு இருந்தாங்களே, பொய்காட்டு சொடல சொடலையே வந்து நின்று ஆடுனா நம்ம கிட்ட நிப்பமா? ஆமா அவர் தான் ரூத்துல வருவாரு. அதனாலதான் ஐயா அவருக்குன்னு ஒரு ஆளை நியமிச்சு பயிர் எடுத்திருக்காரு. அவரை எடுத்து வச்சுக்கிட்டு வரல. அதனால எனக்கு இப்படி கோமரத்தார் ஒரு ஆளை ஆடணும். சரி ஆடி கூட விடுதேன். அதுக்கு நீதான் ஆடணும். நானே ஆடி விடுதேன். ஆண்டவா பகவானை எங்க அப்பா நீங்களே எனக்கு சொடலையா ஆடி வரணும். ஆமையா எங்க அம்மா பார்வதி எனக்கு பேச்சியா ஆடணும். அவ தலைவரி குளத்துல தலையை உழைச்சு போட்டு ஆடுவா. இல்ல அடிக்கணுமானா எங்க மாமா கோபால கண்ணனை கூப்பிடணும். அதுக்கு என்ன கூப்பிட்டா போச்சு? இத்தனையும் தந்தாத்தான் நான் பூலோகம் போவேன். இல்லாட்டா நான் போவே மாட்டேன். அதை விட்டுட்டு போனா எப்படி போவேன்? அதான பார்த்தேன். எப்படி போவேன்? எங்கோடி போவா? அங்கோடி போகணும். ஊரெல்லாம் சுத்தி காட்டை சுத்தி ஆமா. மதியானம் போவேன். எங்கோடி போவையா? போத்தானே செய்வாரு. போகாம இருப்பாரா? ஆமா ஆமா. அப்படி ஆண்டவனாகிய மாயாண்டி சுடலை அமோ கைலாசத்திலே பகவானை அழைத்து கேட்ட போது அப்படி ஆட்டும் என்று அப்படி ஆட்டும் என்று ஆதிவள்ளி கையில ஆண்டவன் சிவபெருமாள் நாள் பார்த்து தினம் குறித்து நல்ல நாளை எதிர்பார்த்து நாளான நாளையில நல்ல வெள்ளிக்கிழமையில உழைத்து பீடம் போட்டு அதுல பேச்சு என்று ஒரு பீடம், சுடலை என்று ஒரு பீடம், மாயாண்டி முண்டன் என்று ஒரு பீடம் பீடம் போடுவாரா? பீடம் அது போட்டல்லவோ எட்டாத பீடம் போட்டு ஏணி வைத்து மாலை சாத்தி 8 நாள் நோம்பு இருந்து எத்தனை கும்ப இறக்காம காப்பு கட்டி பூசை செய்தார் கைலாசம் தன்னாதில 8வது நாளையில நம்ம மகனாகிய மாயாண்டி சுடலைக்கு தாய் மாமையும் கோபால கண்ணை வில்லடிக்கணும்னு சொன்னாரு. ஆகையினால் திருப்பால் கடலுக்கு வருகின்றார். வைகுண்டம் வந்தல்லவோ அச்சுதன் கண்ணனை தான் ஆண்டவன் அழைப்பாரா? அத்தானே மைத்துணரே அத்தானே மைத்துணரே அரணாருட வார்த்தைகளோ அரணாருட வார்த்தைகளோ ஓ மாப்பிள்ள என்ன அத்தா வாங்க 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 வாங்க. இவ்வளவு அவசரமா வாரியல? எங்க இருந்து வாரிய? எதுக்கு வாரிய? எதுக்கு மச்சா? மாப்பிள்ள ஓ இடுப்புல காவி கையில காப்பு கேட்டிருக்கேன்னு தெரியலையா? என்ன கோயில் கூட எங்க ஊர்ல எப்பவுமே அப்படிதானே இருக்கீரு. கைலாசத்துல என் மகன் மாயாண்டி சுடலைக்கு ஊட்டு போட்டு கொடுக்க ஐயா. அப்படியா? அதுக்கு நான் என்ன செய்யணும்? என்ன நீங்க வந்து வில்லு அடிச்சாதான் அவன் பூலோகம் போவேங்கிறான். நீங்க வில்லு அடிக்க வாங்க. சரி. ஓய் ஓ மாப்பிள்ள வில்லுக்கு அட்வான்ஸ் கொடுக்க வந்திருக்கோம் ஐயா.
மாப்பிள்ள என்ன நான் வந்து வில்லு அடிக்கணுமானா உங்க மகன் மாயாண்டி மாயானம் போய் மாண்டபனம் தின்னுட்டு வந்திருக்கான். இந்த உய்காட்டு சுடலை தெய்வம் இந்த மாண்டபனம் தின்ற மாயாண்டி மாமிசம் சாப்பிட்டவரு நம்மளுக்கு அதெல்லாம் பிடிக்குமா? நமக்கு அதெல்லாம் ஏத்துக்கிட முடியுமா? மாப்பிள்ள நீங்க அங்க வரலன்னா என் பையன் இங்க வந்துருவான். இப்ப பிணத்தை அப்படியே தோயில தூக்கி போட்டு வந்துட மாட்டாரு. அப்படி நான் வந்து வில்லு அடிக்கணுமானா வியாழக்கிழமை அன்னைக்கு ஆமா சுடலை பீடத்துக்கு பக்கத்திலே என்னண்ணே எனக்கு தனியா ஒரு பச்சை பீடம் போட்டு ஆமா தனியா ஒரு பீடத்தை போட்டு பச்சை சாத்தி பச்சை படப்பு ஏத்தி ஆமா கருக்கல்ல குடிகளப்பு அன்னைக்கு என் பூசை தான் அங்க முத பூசையா இருக்கணும். ஓ அந்த கருகருன்னு மசங்க பூசை கொடுக்கணுமா? அப்பதான் வந்து நான் வில்லு அடிப்பேன். ஆமா இவ்வளவு தானே, இதான பெருசு. நீங்க வாங்க, நீங்க சொன்னதெல்லாம் அங்க நடக்கும் ஐயா. நான் எல்லாம் சிறப்பு வச்சிருக்கேன் உங்களுக்கு. கைலேயங்கிரிக்கு பகவான் வந்தார் சுடலை பீடத்துக்கு பக்கத்திலே. ஆமா மாயாண்டிக்கு முன்பாக கண்ணனுக்கு தனியா ஒரு சைவம் பத்தியலா ஆமா ஒரு பச்சை பீடம் போட்டார். போட்டு பச்சை சாத்தி பச்சை படப்பு பாலும் பழமும் வைத்து ஆமா பாலும் பழங்க வைத்து கண்ணன் வருகின்ற போது மேலதாளத்தோட கண்ணனை அழைத்து கொண்டு இப்படி கூட்டிக்கிட்டு வராங்க. பச்சை படப்பு ஏத்தி பச்சை மாலுக்கு கற்கல்ல குடியிழப்பு பூசை முத பூசை. ஓ முத பூஜை நடக்கு. அதுக்கு தான் சொந்த பந்தங்களை எல்லாம் நம்ம அழைப்பு கொடுத்து அழைக்கிறது குடியழைப்பு. ஓ அதுக்கு தான் கூப்பிடுறாங்க குடியிழப்புக்கு. அப்படி என் பெருமாளாகிய கண்ணனுக்கு முதல் பூசை அங்க செய்ததுனால ஆமா கண்ணன் சுடலை மாயாண்டிக்கு பேர் கொடுக்கிறார். அப்பா ஏ உய்காட்டா ஏ சுடலை மாயாண்டி என்ன என்ன பச்சை மாலுக்கு பச்சை பீடம் போட்டு பச்சை படப்பு ஏத்தி நீ பூசை செய்ததுனால இன்று முதல் நானும் உனக்கு ஒரு பேர் தாரனப்பா. என்ன பேர் கொடுக்க போறீங்க? பச்சைமால் பூசையை செய்த இந்த மாயாண்டி சுடலைக்கு பச்சாத்தி மாடன் என்று ஒரு பேர் கொடுத்தார். அப்ப அவர் சுடலே அவர்தானோ? பச்சை சாத்தி பூசை செய்ததுனால பச்சாத்தி மாடன் என்று பேர் கொடுக்க அப்ப அச்சுதனாகிய கண்ணே என்ன கையில கூட்டமும் நாட்டமும் நிக்கிறத பார்த்து மெய் மறந்து நிக்க கூட்டம் கூடி நிக்கி சிலையிலே இருக்கும் செஞ்சுடலை மாயாண்டி மாமா அங்க இருந்து வந்தாரு. அவர் பாட்டுல நிக்காரு. இவர் எதுக்கு வந்திருக்காரு? வில்லடிக்க தானே வந்திருக்காரு. ஆமா என்ற ஆண்டவன் சுடலை மாயாண்டி மண்பீடத்தில் இருந்தவர் மண்பீடத்தில் இருந்தவர் மாயாண்டி சுடலையோ மண்டைய உருட்டுதான் மாயவன அழைக்காரு. சிலையில் இருந்தவர் கலகலனை சிரிக்காரு. கைதட்டி அழைக்காரு. கைதட்டி அந்த கண்ணனான கோபாலனை அழைப்பாரு. கைதட்டி அழைப்பாரு. கண்ணனான கோபாலத்தோ ஓ மாமா. என்ன மாமா எங்க வந்தியாரு? எதுக்கு வந்தியாரு? வந்த வேலையை ஒழுங்கா பார்க்கணும், வேடிக்கை பார்க்கப்படாது. ஆமா ஆமா வில்லடிக்கத்தானே வந்தியாரு? வந்தியாரு வில்ல அடியும் வில்ல அடியும். ஆமா நீங்க வந்த காரியத்தை சிறப்பு செய்யுங்க. ஆண்டவன் சுடலை மாயாண்டி அச்சுதனாகிய கண்ணனை அழைத்த போது ஆமா பகவான் சிவனாக கோமரமாக சுடலைக்கு ஆடுகின்றார் சிவபெருமாள். ஆண்டவனே சுடலைக்கு ஆடுதாரு. பார்வதா தேவி பேச்சியாக தலைவலி கோலத்தோடு ஆடி போட விட்டு அம்மா மஞ்சனை பூசி அமர்ந்திருக்கிறா. இப்ப மாலை போட்டுக்கா மஞ்சனை பூசி இருக்கா. மாயாண்டி சுடலை பார்த்தார். இந்த மாயாண்டிய பூலோகம் அனுப்பணுமானா வில் அடிக்கணும். நம்ம கையில வில்லு தவிர வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல இல்ல வில்லு அடிக்கணுமானா முத மணி வேணும். அப்பந்தான் வில்லு அடிக்கும் போது கிளு கிளுன்னு சத்தம் கேட்கும். 9 நவக்கிரகத்தை கொண்டு வந்து 9 மணி ஆக்கினார்கள். மணி கட்டி ஆதி சேடனை வடமாக்கி ஹரிராமர் வானத்தை வில் வளைத்து மருமக பிள்ளைக்காக மாயவன் வில் படித்தார். யார் இந்த சுடலைக்கு? அச்சுதனாகிய கண்ணன் வில் படிக்க, வடிவேலன் வலம்பாட, ஆதி மூலம் குடமடிக்க, நாரதரோ உடுக்கடிக்க, தும்பீர்தர் தாளம் போட, நந்தி கட்டை அடிக்க, கைலாசத்துல வியாழக்கிழமை குடி இழப்பு நடத்தினார்கள். ஐயனார் புகழை பாடி வெள்ளிக்கிழமை அதிகால வேளையில சிவனுக்கு பொங்கலிட்டு பூஜை செய்தார்கள். சிறப்பாக பொங்கலிட்டு பூஜை செய்தார்.
ஆண்டவன் சுடலையாக பார்வதி பேச்சியாக ஆடி வருகிறார். ஆமா ஆடுத பையா. ஐயாவுக்கு கைலாசத்துல மதிய பூஜை சிறப்பாக நடத்தணும். சரி. அப்படி இரு பேர்களும் ஆடி வருகின்ற பொழுது இரண்டு பேர்களுடைய காலிலையும் ஒரு சிலம்பு முத்து அணிந்திருந்தார்கள். சிலம்பு முத்து அணிந்தார்களா? ஐயா எப்படி சிலங்க கட்டிருந்தாங்க. இந்த சிலம்பு முத்தானது ஒன்றோடு ஒன்று தெரித்து விழுந்து தலையிலே மணிமகுடத்தோடு தலையில் மணிமகுடத்தோடு வந்து பிறந்தார் தெய்வக்கனியா. அந்த தெய்வக்கனியான் கைலாசத்திலே என் ஊக்காட்டு மாயாண்டி சுடலைக்கு கைவட்டு கொடுக்கணுமே கொடுக்கணுமே தெய்வ நல்ல கனியானோ என்னை தேது தலைமொழிகி ஈரத்துயில் மாத்தியல்லோ வார ஒரு அதில இருந்து கொண்டே தெய்வ கனியானோ மர உரலிலே இருந்து கொண்டு சிறு சுளவை முன்னால் எடுத்து வைத்தார். அதுல நிறநாளி நிறமரக்க தேங்காவளம் இப்போது பொய்யாற்றுவாரா தெய்வ நல்ல கனியா சுடலையை மனதில் எண்ணி தேங்காய உருட்டுவாரா முழங்கைய கீறுவாரா ஒரு சொட்டு ரத்தமலை தெய்வ கனியானோ நெத்தி பொட்டாக வைப்பாரா இரண்டு சொட்டு ரத்தம் அதை அவர் இருபுறமும் போடுவாரா மூன்று சொட்டு ரத்தம் அதை மூர்த்திக்கு கொடுப்பாரா நாலு சொட்டு ரத்தம் அதை நாலு திசைக்கும் வீசுவாரா ஐந்தாவது சொட்டு ரத்தம் 21 இலையதில ரத்தமோ பழமுமாக தெய்வ நல்ல கனியானோ தெய்வ நல்ல கனியானோ காட்டு சுடலைக்கு கொடுப்பாரோ கனியானம் 21 சொட்டு ரத்தமும் பழமும் கொடுக்கின்றார். ஆமா இந்த சிறப்பான வேளையில் பாடும் நாமலுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த யாரு யாரு ஆயிரப்பெருமா நகரத்திலே வாசகம் செய்யும் ஸ்ரீ சொரிமுத்தையனார் ஆலயத்திலே 1008 மாடனுக்கும் அண்ணாவி தளவாய் மாட சுவாமி துணை கொண்ட ஆடுங்குல கோமரத்தார்கள் பில்டிங் கான்ட்ராக்டர் பெரிய கான்ட்ராக்டர் அண்ணா டி குமார் அவர்கள் அன்பு கரத்தினாலே 101 ரூபாயை 101 லட்சமாக வாரி வழங்கி உள்ளார்கள். நமக்கு சிறப்போடு பணம் கொடுத்துள்ளார்கள். அன்னார்களுக்கு அப்புறமாக தென்காசி மாவட்டம் எலத்தூர் மாநகரத்திலே அமைந்திருக்கும் சரி அருள்மிகு தர்மசாஸ்தா ஆதினம் காத்த ஐயனார் திருக்கோவில் அர்ச்சகர் ஐயா டி பரமசிவன் அவர்கள் சரி அன்னாருடைய குமாரர் பா சுப்பிரமணியன் அவர்களும் எஸ் பிச்சம்மாள் எஸ் முத்தம்மாள் எஸ் கனகமணி அவர்கள் அன்பு கரத்தினாலும் இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையில நம்ம அண்ணாச்சி ஆமா எப்பவுமே நம்மளுக்கு பொன்னாடையும் சேலையும் பாத்திரமும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. இல்ல இன்னைக்கு சந்தர்ப்பம் இல்ல சகோதரியை ஆதரிக்க வேண்டும் என்று நாமளுக்கு 101 லட்சத்தை அள்ளி தந்துள்ளார்கள். அதோடு எலத்துருமா நகரத்திலே சித்ராபுரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய தர்மகர்த்தா ஐயா சா மூக்கன் அவர்கள் நாமளுக்கு 200 ரூபாயை 200 லட்சமாக சிறப்போடு கொண்டு வந்து 2 கோடியாக எனக்கு அள்ளி தந்து ஆதரித்துள்ளார்கள். அதோடு சுந்தரபாண்டியபுரம் சரி கைகாட்டி இசக்கியம்மனுக்கு ஆடுங்குல கோமரத்தார்கள் ஆமா இங்கேயும் அவ சொந்த கோயில் தான். ஆமா அம்மா சமுத்திரம் அவர்கள் சமுத்திரம்னா சமுத்திரம் தான் சமுத்திரம் நம்ம எப்ப வில்லு வச்சாலும் முத வந்து நம்மளுக்கு வில்லு
ரூபாயை கொடுப்பாங்க. ஆமா 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 இப்பவும் நம்ம கண்ணு முன்னால அப்படியே தான் நிக்காங்க. ஆமா அம்மா சார்பாக. ஆமா, அம்மா சமுத்திரம் அவர்கள் சார்பாக அன்னார்கள் குடும்பத்தினர்கள் ஆமா எனக்கு 200 ரூபாயை 200 லட்சமாக வாரி வழங்கியுள்ளார்கள். ஆமா அப்படி பணம் கொடுத்து ஆதரித்த சரி எனக்கு அன்பளிப்பு செய்து தவறக்கூடிய என்ன அன்பு சகோதரர்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள். என்ன நீங்கள் கொடுக்கும் தொகையை லிஸ்டிலே எழுதி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏமனா சாத்தி சாத்தா வாத்த ஏமனா ஒண்ணு ஒண்ணா சொல்லி வாழ்த்தினா நேரம் ஆயிரும் பார்த்துக்கோங்க. பொழுது விடிஞ்சிரும். அதனால 4-5 சீட்டு சேர்த்து வச்சு தான் வாழ்த்த முடியும். ஏமனா கோடிக்கணக்கான மக்கள் இருந்த இடத்துல கதை போய்கிட்டு இருக்கணும்னு நிர்வாகத்தன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 4 சீட்டு 2 சீட்டு. அதனால நான் ரூபாயை நீங்க நிறையா கொடுத்து குறையா சொல்லிட்டோம்னா மன வருத்தப்பட்டுரும். குறையா கொடுத்து நிறையா சொன்னா சந்தோஷமா இருக்கும். 500க்கு 1000 சொல்லிடலாம். நீங்க 50 கொடுத்துட்டு 100 ரூபான்னு சொன்னா கூட இருக்கவங்க அதை கணக்கு கேட்காங்க. 100 ரூபா கொடுத்தோம்னாங்களே என்ன 50 ரூபா இருக்குன்னு கேட்காங்க. அதனால அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கு. ஆமா அதனால நீங்க கொடுக்கக்கூடிய தொகையை லிஸ்ட்ல எழுதி கொடுத்துருங்க. அவன் 100டா 500டா. அப்படி பாசத்தோடு எனக்கு இதுவரைக்கும் பாராட்டி ஆதரித்த சீமான்கள் எல்லாம் அன்னார்கள் குடும்பங்கள கோத்திரம் எல்லாம் வழி வெளி வம்சங்கள் உற்றார் உறவினர்களோடு வாழ வேணும், வளர வேணும், வளர வேணும், வளர வேணும், வளர வேணும், அமசம் என்றென்றைக்கு உயர வேணும், வாழ வேணும், வளர சாமி வளர வேணும், என்றென்றைக்கு உயர வேணும். போடு போடு போடு. அவர்கள் சென்ற இடங்கள் எல்லாம் செழித்து ஓங்கிய வாழ்க 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 மனைவியோடு மக்களோடு மக்களோடு ஆள் போல இலைதழுத்து இலைதழுத்து அருகது வேர்கள் ஒன்றிய மூங்கில் போல பண்ணை கட்டி பண்ணை கட்டி அவர்கள் குடும்பம் எல்லாம் சாமி குடும்பம் எல்லாம் ருசியாமல் வாழணும். மூங்கில் போடு பண்ணை கட்டி ஐயா பண்ணு கட்டி போடு 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 போடு. அப்படி ஆதி வெள்ளி கையிலே தெய்வ நல்ல கனியானும் கைவெட்டு கொடுத்த போது 7 நல்ல பரணை கட்டி 7 பலி கொடுப்பாரா. சூலாடு ஒரு பரணி, சூலு பண்ணி ஒரு பரணி, பாலாடு ஒரு பரணி, பாலு பண்ணி ஒரு பரணி, செங்கிடா ஒரு பரணி, சேவல் கோழி ஒரு பரணி, 7வது பரணதிலே எருமைக்கிடா வாங்குவாரா. நாளான நாளையில நல்ல வெள்ளிக்கிழமையில அவருக்கு மாலை கருகளில மயிருண்ட அந்தி கருகளில அடைச்சாம வேளையில ஊக்காட்டு சுடலையைத்தான் கைலாசம் தன்னாவிலே அலங்காரம் செய்வாரா. ஆசார படப்பு போட்டு தலவாழ இலையதில கொலவாழ வைத்தல்லவோ அலங்கார தீபாராதனை செய்து கருக்கள் பூசை சிறப்பாக நடந்தது. சாம நடிச்சாமம் சதி சாம நேரம் ஏம சாம வேலை இலை குலங்கா சாமம் ஆதி கைலாசத்திலே ஆண்டவன் சுடலை மாயாண்டிக்கு பொங்கி பொறிச்சு படப்பு போட தயாராக இருக்கிறார்கள். அதோடு இன்னும் நாமளுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த யாரு யாரு அன்பும் பண்பும் பாசத்துக்குரிய ஆமா இடைகால் தென்காசி மாவட்டம்
காலனி தெரு துரைசாமியபுரம் இடைகாலைச் சேர்ந்த பாசத்திற்குரிய நமது அன்பு சகோதரர் யாரு ஐயா கே இசக்கி முத்து அன்னார்கள் அன்பு கரத்தினாலே நாமளுக்கு 101 லட்சங்களை வாரி வழங்கி உள்ளார்கள். அன்னார்களுடைய வழி வம்சங்கள் எல்லாம் வாழ வேணும் வளர வேணும், வாழ வேணும் வளர வேணும், வம்சங்கள் உயர வேணும். எந்த முகம் போனாலும் நோயற்ற வாழ்வோடு குறைவற்ற செல்வத்தோடு வாழையடி வாழையாக வாழையடி அவர்கள் வளரணுமே. அப்படி ஆதி கைலாசத்திலே என் ஊக்காட்டு மாயாண்டி சுடலைக்கு பொங்கி பொறிச்சு படப்பு தயாராக போட வேண்டும் என்று கைலாசத்திலே ஆண்டவன் சுடலை மாயாண்டிக்கு பொங்கி பறித்தார்கள். புட்டகோழி கறி சமைத்தார், புட்டகோழி கறி சமைத்தார், கொடியரிசி சாதம் பொங்கி புட்டகோழி கறி சமைத்தார், கொடியரிசி சாதம் பொங்கி கோழி கறி சமைத்தார், கருப்பரிசி சாதம் பொங்கி அவிச்ச முட்டை 61 உரிச்சு வச்சாங்க. ஒண்ணு கூட குறையப்படாது, ஒண்ணு குறைஞ்சா அத்தனையும் கோழி முட்டையா தான் இருக்கணும். அதெல்லாம் நம்ம வீட்டுல சாப்பிடுதாரு. அவிச்ச முட்டை 61 உரிச்சு வைக்கணும். உரிச்சு பக்குவமா படப்பை சுத்தி வைக்கணும். பச்சை முட்டை 11 வேணும். அது மட்டுமல்ல, என்னையா ஆண்டவன் சுடலைக்கு பொங்கி பொறிச்சு தயாராக இருக்கு. ஆமா, முண்ட சுவாமிக்கு 3 ஆப்படி அரிசி பொங்கி புது மண்ணு ஓட்டுல சட்டிச்சோறு குளக்கருவாடு குழம்பு, சோறு வைக்கணுமா, குப்பி சாராயம், குடும்ப தென்னங்கல்லு பிற வரும் பாருங்க. பெரிய பானையில பாருங்கல்லு அங்க ஐயாவுக்கு குடுவையில தென்னங்கல்லு, இங்க குடங்குடமா பானையில குடங்குடமா கள்ள குடிப்பாரு சுடல. ஆண்டவன் சுடலை மாயாண்டிக்கு அத்தனையும் சேகரித்தார்கள். அவரை வேட்டைக்கு அனுப்புனா தான் கோயிலுக்குள்ள படப்பு போட முடியும். அப்படி வேட்டையாட வேண்டும் என்று மாயாண்டியா அலங்காரம் செய்தார்கள். பச்சை வரிஞ்சி கட்டி கருங்கச்ச சுங்கி கட்டி வரிஞ்சி கட்டி அமரக்கா சுங்கல் விட்டு பட்டு கச்ச பவள கச்ச பட்டு கச்ச சல்லடமா உச்சியில் குல்லாவா வாங்க கச்ச சல்லடமா ஐயா சல்ல ஐயருவா வலையமா சல்லடமா கையருவா வல்லையம்மா வல்லையம் அவருக்கு 5 மணி வல்லையமோ அழகு கோரி சல்லடமா 7 மணி வல்லையமா இடுப்பு கோரி சல்லடமா சுடலைக்கு எடுத்து வைக்கும் கால்களுக்கு கலம்பு சல்லடமா தூக்கி வைக்கும் கால்களுக்கு மாயாண்டிக்கு பூ சல்லடமா பின்னி வைக்கும் கால்களுக்கு பூ சல்லடமா ஆனப்பந்தம் ஒரு கையில தடி ஒரு கையில பந்தம் ஒரு கையில சருவா ஒரு கையில வல்லையம் ஒரு கையில வாழ்க்கத்தி ஒரு கையில அப்படி அலங்கார தோரணமா அலங்கார தோரணமா ஆண்டவன் மாயாண்டி அலங்கார தோரணமோ
அப்படி ஆண்டவனாகிய மாயாண்டி சுடலை ஆமா ஆண்டவன் சுடலை மாயாண்டி ஆமையா அப்படி அலங்காரங்களை செய்து ஆமோ மாயானம் போனோம்னா வில்லு முகம் பார்த்து தான் வேட்டைக்கு போகணும். ஓ வில்ல பார்த்து தான் மயான வேட்டைக்கு போவாரு. வில்ல பார்த்து இல்ல, தாய் மாமா கோபால கண்ணன் தான் வந்து வில்லு அடிக்காரு. வாங்க ஆமா வில்ல பார்க்கணும்ல அவரு. நல்லா இருக்கீங்களா? ஆமா ஆண்டவனாகிய மாயாண்டி வில்லு முகம் பார்த்து தான் வேட்டையாட போனோம். மயானம் போறாரு. அப்படி வேட்டைக்கு போனோம்னா இதை ஆதரித்த செல்லச்சிமாங்கள் சங்கரன் கோவில்லே ஆமா வாசகம் செய்து வரக்கூடிய ஆமா மறைந்த சரி சித்தப்பா வைரமுத்து அண்ணார்கள், ஆமா அண்ணார்களுடைய அருந்தவ செல்வார் என் தம்பி. இந்த கோயில் பேர் இந்த சுடல மாயாண்டி பேரு சுடர் ஒளி. சுடர் ஒளிவி. அவர்கள் அன்பு திரு கரத்தினால எங்க சித்து எனக்கு லட்சாதி லட்சங்களாக 101 லட்சம் கொடுத்துள்ளார்கள். 101 லட்சம் அள்ளி தந்துள்ளார்கள். ஆமா அன்னார்களுக்கு அப்புறமாக யாரு ஐயனூர்லே வாசகம் செய்து வரக்கூடிய ஆமா ஐயனூர் எனது அன்பு தம்பி ஆமா செண்பகராஜ் அவர்களும் சரி வெங்கடேஷ் அவர்கள் சார்பாக எனது சகோதரி ரொம்ப நாளாச்சு அவளை பார்த்து எங்க ஐயனூர்ல போய் பார்த்தா பாசத்தோட எனக்கு 101 லட்சம் 1 கோடியாக வாரி வழங்கி உள்ளார்கள். நம்ம அக்கா சிறப்போடு நம்மளை ஆதரித்துள்ளார்கள். அதோடு கடையநல்லூர் அச்சம்பட்டியை சேர்ந்த ஆமா பாசத்திற்குரிய சரி ஐயா ராமையா அவர்கள், ஆமா காந்திமதி அவர்களும், சரி அந்தோணிராஜ் அவர்களும், ஆமா வசந்தா அவர்களும், சரி அவர்களோடு வானுமதி அவர்களும், ஆமா கருப்பசாமி அவர்களும், சரி ராமசாமி அவர்களும், ராமசாமி அவர்களும் பாடும் நாமலுக்கு அன்பு திரு கரத்தினாலே கன்னடா பாடும் நாமலுக்கு பாசத்தோடு இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே நாமலுக்கு லட்சாதி லட்சங்களாக அள்ளி தந்து வாரி வழங்கி உள்ளார்கள். அதோடு கிருஷ்ணாபுரத்தை சேர்ந்த கிருஷ்ணாபுரம் மந்தை ஸ்ரீ மாரியம்மன் சடமாரி அம்மனுடைய முளப்பாரி போடக்கூடிய நமது அன்பு சகோதரர்கள் பாசத்திற்குரிய ஆமா உத்தண்ட காளை அவர்கள், சரி கண்ணன் அவர்கள் சார்பாக நாமளுக்கு 101 லட்சம் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால போயிருந்தோம். அடேங்கப்பா முளப்பாரினா சும்மா சொல்லிட்டா போதுமா? முளப்பாரி மட்டுமா கும்மி பாட்டு அவ்வளவு சிறப்பா பாடுவாங்க, பாத்துக்கோங்க. வச்சு உரிச்சிருவாங்க. ஆமா நானே அசந்து போனேன். ஆமா சித்திரை மாசம் பௌர்ணமி அன்னைக்கு அந்த கோயில் கூட ஆமா நான் வந்தனா நீங்க அன்னைக்கு கோயிலுக்கு சாமி ஆட போயிட்டு அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வந்துச்சு. முதல் வெள்ளிக்கிழமை வந்துச்சு. அப்படி பாசத்தோடு சகோதரியை ஆதரிக்க வேண்டும் என்று இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே நாமளுக்கு 101 லட்சத்தை வாரி வழங்கி உள்ளார்கள். சிறப்போடு ஆதரித்துள்ளார்கள். அதோடு ஆயிரப்பெருமா நகரத்திலே வாசகம் செய்யும் ஐயா கே செண்பகம் அவர்களும், சரி எஸ் சிவசக்தி கேடிசி டிரைவர் அவர்களோடு எஸ் கமல வரதன் அவர்கள் அன்பு கரத்தாலே நாமளுக்கு 200 ரூபாயை 200 லட்சமாக சிறப்போடு கொண்டு வந்து வாரி வழங்கி ஆதரித்துள்ளார்கள். அண்ணார்கள் குடும்ப குல கோத்திரமும் அதோட பரிசு கொடுக்க சீமான்களுக்கு கோவில் நிர்வாகத்தில இருந்து 15 வருஷத்துக்கு முன்னாடியே யாரு பணம் கொடுத்தாலும் ஊரு பேரை மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்பவுமே ஆதியத்தில இருந்தே சொன்னது. நாங்க அப்பமே இருந்து இப்போ வரை கடைபிடிச்சுக்கிட்டோம். நம்ம வீட்டு சொந்த பந்தமா இருந்தாலும் அதை காட்டிக்கிடப்படாது, பேரு ஊரை மட்டும்தான் சொல்லணும். அதோட ரொம்ப நேரமும் வாழ்த்தப்படாது, கதை போய்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நிர்வாகத்துல உள்ள உத்தரவு எங்களுக்கு. அதனால மாரியம்மா மத்த இடத்துல நிறைய சொல்லுவாங்கன்னு யாரும் நினைச்சிடாதங்க. இது கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம், கூட்டத்தையும் நம்ம அனுசரிக்கணும், நிர்வாகத்தினுடைய சொல்லுக்கும் நம்ம கட்டுப்படணும். ரொம்ப சொல்ல முடியாது. அப்படி பாசத்தோடு எனக்கு பணம் கொடுத்த ஆதரித்தவர்கள் எல்லாம் வாழணும் வளரணும் வாழ வேணும் வளரணும் மலை முருகன் அருளால் எந்த முகம் போனாலும் தங்க முகமாக வேணும். தொட்டில் குழந்தை முதல் கட்டில் கிழவர் வரை நோயற்ற வாழ்வோடு
குறைவற்ற செல்வத்தோடு அவர்கள் கோடிக்காலம் வாழ வேணும் குறைவற்ற செல்வத்தோடு அடடே கோடிக்காலம் வாழ வேணும். அப்படி ஆதி கைலாசத்திலே ஆண்டவனாகிய மாயாண்டி சுடலே இந்த உய்காட்டு சுடல தாய் மாமன் கோபால கண்ணன் முன்பாக வந்து நிற்கின்றார். ஆமா ஓ மாமா, ஓ மாமா நான் வில்லு அடிக்க, நீங்க வில்லு அடிச்சா தான் நான் வேட்டைக்கு போவேன். அடி போவேரோ ஆமா, நீங்க வில்லு அடிச்சா தான் நான் வேட்டைக்கு போக முடியும். அப்ப மாமா பாட மருமவன் பூட விட்டு ஆடிக்கிட்டு இருப்பாரு. ஆமா, மாமா பாட மருமவன் ஆட. பரவாயில்ல வேட்டையை எடுத்து தாறுபாச்சி கட்டி அதனாலே என் பெருமாள் கோபாலை முன்பாக ஊக்காட்டு மாயாண்டி நிற்கின்றார். அண்ணனாகிய கண்ணனை அழைத்தார். ஆதிமுல பெருமாளை அழைத்தார். நாரதரை கூப்பிட்டாரு. எப்பா நான் வேட்டைக்கு போனோம், ஆமா அடிங்க பாப்போம். அடிக்கவா வேட்டைக்கால ஒவ்வொரு ஆள பரிசு பாப்பாரு. நல்லா அடிக்காரா அடிக்கலையா அப்படின்னா ஆதிமூலத்தை படத்தை அடிக்க சொன்னாரு சாமி. மேல அடிக்கும் போது ஒவ்வொரு குருமி பம்பை ஸ்டவ்ல அடிக்க சொல்லிச்சு பத்தியலா. காதால கேட்டாரலாம், காதால வில்லுப்பாட்டிலே அப்படித்தான். ஆமா, அடிங்க பாப்போம். கொடை என்ன அடிக்கிய, உடுக்கு என்ன அடிக்கிய, தாளை என்ன அடிக்காங்க, அண்ணாவி என்ன படிக்காங்கன்னு சாமி கவனமா கேட்கும். அதுக்குத்தான் கிட்ட வந்து ஒண்ணு ஒண்ணா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு பாத்துக்கோங்க. ஐயாட்ட தப்பவே முடியாது. நீங்க படிங்க, நான் பெற வாரம்ட்டு போயிருக்கு. இப்ப நான் வேட்டைக்கு போனா அடிங்க பாப்போம். பிறகு படிங்க, இப்ப அடிங்க அடிங்க பாப்பா. இப்ப இது கொடை பிச்சையா கொடமுங்க. அது காலையில எங்க அண்ணன் பிச்சையானே அடிச்சாரு குடம். இப்போ அவர் மரும பிள்ளை மவன் அடிக்காரா, அந்த சுதி அப்படியே கேட்க பார்த்துக்கோங்க. நீ அடிக்கும் போது பிச்சையா பிச்சையா பிச்சையான்னு கேக்கு. பிச்சையா குடம்னு அவர் போட்ட கடை அவருக்கு தான் சொன்னி கேட்கும். ஆமா வாங்கணும்ல, சும்மா சொல்லக்கூடாது பிச்சையான்னு. அப்படி ஒவ்வொரு ஆள பரிசை செய்து பார்த்தாரு சுடலை மாயாண்டி. பரவாயில்ல ஐயா நாரதா, என்ன சுதிய தட்டு, நான் காட்டுக்கு போனோம்னு வேட்டைக்கு போனோம். தட்டு போதும்பா. சரி போதுமா, தும்பிருதா சுதிய தட்டு பாப்போம். வேட்டைக்கு போனோம்னு அடிங்க. ஆமா அடி. சிஞ்சா சிஞ்சா சிஞ்சா. ஏன் காத்துக்கு 1.5 டசன் சாப்பிட்டுருக்காரு, 18 இட்லி சாப்பிட்டுருக்காரு. வியாதியில போவோம் கொலையில தீய வை. 1.5 டசன் 18 இட்லி, 2 வடை, 2 காப்பி குடிச்சிருக்காரு. கொலை உனக்கு அப்படி கேட்கல. கஞ்சிக்கு சத்தம்னு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆமா, நந்தி பைய உருவிட்டு போயிடுது உங்களுக்கு. ஆமா அண்ணா வடிவேலா, ஓ வேட்டைக்கு போனோம், நீ படிக்கிறது என் காத்துக்கு மட்டும் கேட்கணும், வேற யாரும் கேட்க கூடாதோ. படிங்க, சீக்கிரம் படிங்க பாப்போம். வேட்டைக்கு போறது வேற யாரும் கேட்க கூடாது, என் காத்துக்கு மட்டும் கேட்டா போதும். அப்ப நான் சொல்லட்டுமா? சீக்கிரம் கேக்கா. என்னதியா கேட்க மாட்டேக்கோ? என்ன சொன்னீங்க? நான் சொன்னது சுடலைக்கு மட்டும்தான் கேட்கும், வேற யாரும் கேட்காது. நான் நினைச்சேன் கையில உழுக்கு கிழக்கு வந்துருச்சு போறதுன்னு நினைச்சேன். என் பெருமாள் அவனைத கண்ணே அமையா மருமக பிள்ளை மாயாண்டிய வேட்டைக்கு அனுப்ப வேணும் என்று உய்காட்டு சுடல வேலை நல்ல வேலையாச்சு சுடல ஓடியா சுடல ராசா, ஓடியா சுடல ராஜா, விளையாடும் சமயமாச்சு போ சுடலையா, விளையாடும் சமயமாச்சு போ சுடல தெய்வம். சாமமாச்சு சுடல தெய்வம், சுடல ஓடியா சுடல ராசா, ஓடியா சுடல ராசா, சாம நேரமாச்சு சுடலையா, சரி சாம நேரம் சுடலையா, சாமமாச்சு சுடலையா, சுடல கண்ணு சாம நேரமாச்சு போ சுடலையா, ஆதி வெள்ளி கையிலே ஊக்காட்டு
சுடலையைத்தான் அச்சுதன் என்பெருமா மாயானோ அனுப்புவார மாயாண்டி சுடலை முண்டை மாயானம் வந்தல்லவோ தினத்துக்கு முன்னால என் பேரு பட்ச மாயாண்டி இடத்த சுத்தி வளர்த்த வந்து வளர்த்த சுத்தி இடத்த வார ஐயா வலது கால மண்டி போட்டு இடது கால தூக்கி வைத்து வல்லையத்தால் குத்துதாரே மூட்டத்தை இழப்பாரா மூர்க்கம் உள்ள மாயாண்டி ஐயா மண்டை ஓட்ட புடுங்குதார மாவு போல திங்கார உருவுதார மாலையா போடுவாரா ஈரக்கோலதா மறக்கா எடுத்தியப்பம் போடுவாரா அடிவயிற்று எலும்பு எல்லாம் அல்வா போல தொடை எலும்பை எடுப்பாரா தோசை போல திங்கார முட்டுக்கால முறிக்கார முட்டுக்கால முறுக்கு போல மாயாண்டி ஒழிப்பாரோ முட்டுக்கால ஒழிப்பாரா அவரும் முறுக்கு போல அவர் அடி வயது எலும்பு எல்லாம் அல்வா போல திங்காரோ தொடை எலும்பை எடுப்பாரா தோசை போல திங்காரோ காலெலும்பு கக்கத்தில கையெலும்பு வாழையிலே பிச்சு பிச்சு திங்கார பேய்களுக்கு வீசுவாரோ மிச்சம் உள்ள பணங்கள் எல்லாம் மேலெடுத்து போடுவாரா தோளாதில சிலது பீனோ தொங்கு மாலை போடுவாரா அவர கையதில சிலது பீனோ கட்டியா எடுப்பாரா ஆண்டவன் சுடலை மாயாண்டி மாயாணத்திலே வேட்டையாடி வருவதற்குள்ள கைலாசத்திலே மாயாண்டி சுடலை பீடத்துக்கு முன்னாலே பொங்கி பொறிச்சு படப்பு போடுகின்றார்கள். அது வெள்ளி கையில ஊட்டாட்டு சுடலைக்கு தான் பீடத்துக்கு முன்னாலே பச்சை தண்ணி தாண்டோளித்து ஓலப்பாய விரிப்பார். ஓலப்பாய் மேலே எல்லோ மாத்த விரிக்கார மாத்துக்கு மேலே எல்லோ தலவாழை இலை விரித்து அதுல ஒரு கோட்டை அரிசிச்சார் நம்முடனே போடுவாரா. படப்புக்கு மேலே எல்லோ மாமுஷத்தை ஊத்துதாரே அப்பளத்தை பொறித்தாரே வகை பல தினசு கட்டி தயிர் 8 வகை நெய்யதும் ஊத்துவார முண்டனுக்கு முன்னாலே முனியாப்படி அரிசிச்சாலும் புது மண்ணு ஓட்டிலையும் சட்டிச்சோறு வைப்பாரா வைப்பீல சாராயம் புடுவையில தென்னங்கள் ஐயா அத்தனையும் தானே வைத்து அளவுடனே படப்பு போட்டு அது சமய வேளையில ஐயா வேட்டையாட போனவர் தான் ஊக்காட்டு சுடல ஐயா படப்ப பாப்பாரா படப்ப பாப்பாரா பலிகளெல்லாம் அருங்குவாரா படப்பகவும் பாப்பாரோ படப்ப பாப்பாரோ ஊக்காட்டாம் பலிகளெல்லாம் அருங்குவாரா போடு
ஓடி படப்பை பார்த்தார். ஆமையா பலிகளை அருந்தினார். ஏண்டிய பலிகளை போதும்பா போதும். நான் வயிறாறு சாப்பிட்டேன். அப்பா பகவானே, நீ கொடுத்த பலிகளெல்லாம் எனக்கு போதும். இதே போன்று பூலோகம் சென்று மக்களை அடிமையாக கொண்டு நான் குலமரமா பயிரெடுத்து நான் இங் சுடலை செல்வன் 6 வயது சிறு குழந்தை ஸ்ரீ குயிக்காட்டு சுடலை திருக்கோயில் அருகில் உள்ள ஆத்துப்பறை பக்கத்திலிருந்து காணாமல் போய்விட்டார். சுடலை எங்கிருந்தாலும் உடனடியாக 6 வயது சிறுவன் ஹலோ பக்த கோடி பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள். வந்திருக்கும் பக்தர்கள் எல்லாம் அடிக்கடி நிர்வாகத்தில் இருந்து ஆமா உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். உங்களுடைய நகல் எல்லாம் பத்திரமா பாத்துக்கோங்க. தங்களது குழந்தைகளை தன் கைவசமே வைத்திருக்க வேண்டும். ஆமா கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம். ஆமா, எண்ணிலடங்கா கூட்டம் பார்த்துக்கோங்க. கோடான கோடி கூட்டங்கள். அதனால அவரவர்கள் குழந்தைகளை அவரவர்கள் சொந்த பந்தங்களை தன் அருகிலே வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். ஆமா, அதோடு தங்க நகை அணிந்திருக்கும் பக்தர்கள் ஆமா பத்திரமா பாத்துக்கோங்க. அவரவர்கள் தங்க நகைகளை கவனமாக பார்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றார்கள். ஆமா, கோவில்ல கூட்டம் அதிகமாக இருக்கு. நிர்வாகத்திற்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறார்கள். அவரவர்கள் உடைமைகளை அவரவர்கள் கவனமாக பார்த்து கொள்ளுமாறு விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றார்கள். அவரவர்கள் குழந்தைகளை அவரவர்கள் அருகிலே வைத்துக் கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறார். அவரோட பிள்ளைய கையில பிடிச்சவங்க தவற விடுறாங்க. அதோடு பாடும் நாமலுக்கு பணம் கொடுத்து ஆதரித்த பாடுமில்ல புலமைகளை ஆதரிக்க வேண்டும் என்று அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய சீமாதி சீமாங்கள் செல்ல பூபதிகள் எல்லாம் செங்கோட்டை மாநகரத்திலே வாசகம் செய்து வரக்கூடிய ஆமா இன்ஜினியர் ஐயா அந்தோணிராஜ் அவர்களும் உதவியாளர் ராஜி அவர்களும் சரி கணேசன் அவர்களும் மற்றும் கண்ணாடி வர வீட்டில் வச்சிருந்தேன் வாகன ஓட்டுநர் பொன்ராஜ கணேசன் அவர்களின் மகன் செல்வ சுதாகர் அவர்களை கண்டால் உடனடியாக கோயில் கூட்டு வருமாறு உங்களை விழா கமிட்டியின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். செல்வ சுதன் உடனடியாக கோயில் கூட்டு வருமாறு உங்களை விழா கமிட்டியின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆமா, ஹலோ 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 செங்கோட்டையை சேர்ந்த இன்ஜினியர் சரி ஐயா அந்தோணிராஜ் அவர்களும் உதவியாளர் சரி ராஜி அவர்களும் கணேசன் அவர்களும் சரி வாகன ஓட்டுநர் பொன்ராஜ் அவர்களும் கண்ணன் அவர்களும் சரி தென்காசி மக்கள் வாழ்வு என்றும் செழிக்க வேண்டும் என்று ஐயாவை வேண்டி நாமளுக்கு 101 லட்சம் 1 கோடியாக நமக்கு பணம் கொடுத்து பரிசீலித்துள்ளார்கள், அள்ளி தந்து ஆதரித்துள்ளார்கள். அதோடு சிற்றாறு அம்மன் துணையாக சரி வழிபட்டு அதன் உடையாராகிய சரி அடவினைனார் டேம் பொருளாளர் இந்த வருடம் நம் நாட்டு மக்களுக்கு எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நமது குயிக்காட்டு சுடலை ஆத்துப்படை பக்கத்தில் இருந்து காணாமல் போயிருக்காப்ல. உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் நீல கலர் சட்டை, போடப்பட்ட சட்டை, கருப்பு கலர் பேண்ட், பவர் சுத்தத்தில் சேர்ந்த பையன் பேரு செல்வ சுடலை, அப்பா பேரு கணேசன், பவர் சுத்தத்தில் சேர்ந்த பையன். எங்கிருந்தாலும் உடனடியாக மைச்சல் ரூம் பக்கம் கூட்டு வரணும். 6 வயது மதிக்கிட்டு இருக்க பையன், நீல கலர் ப்ளூ கலர் சட்டை, போடப்பட்ட சட்டை, கருப்பு கலர் பேண்ட், 6 வயது. ஹலோ ஹலோ
தம்பி செல்வ சுடலை அவர்கள் ஆமா மைக் கடல்சாமி பையன் பேரு சுடல் செல்வம். பையன் பேரு சுடல் செல்வம், அப்பா பேரு கடல்சாமி. அவன் அப்பா மைசெட் பக்கம் நிக்காப்ல. பையன் எங்க இருந்தாலும் மைசெட் ரூம் பக்கம் கூட்டுவாங்க. கூட்டுவார் சட்டை, கோட சட்டை, கருப்பு கலர் பேண்ட். எங்க இருந்தாலும் 6 வயசு பையன், உங்களுக்கு தெரியாம இருந்தாலும் கூட்டுவாங்க, மைசெட் பக்கம் கூட்டுவாங்க. சிட்டாறு அம்மன் உடையாராகிய ஆமா அருளாலே கையிலை போல வாழுக வாழுக பகவானோட அருளா யாவ கையில போலா போனாலும் காட்டு சுடல ஐயா ஏ அப்பா அப்பா பகவான் தவலி எனக்கு ஆண்டவா பகவான் பூலோகம் போறேன் அப்பா. ஒரு பையன் மைசெட் வந்திருக்காப்ல. அவங்க அப்பா லைட்டா வந்து பார்த்துட்டு போங்க. ஃபுல்லா போட்டுருக்கான். குல்லா போடுறேன். ஹலோ பையன் கிடைத்து விட்டார். கொண்டு வந்து கொடுத்தவர்களுக்கு மிக்க நன்றி. நிர்வாக குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹலோ 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 இதே போன்ற பூலோகம் சென்று நான் வாங்கி பொதுமக்கள் தங்களது பொருட்கள் மற்றும் குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். பொதுமக்கள் தங்களது பொருட்களை மற்றும் குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுமாறு உங்களை விழா கமிட்டி சார்பாகவும் காவல்துறை சார்பாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இரவு நேரம் கூட்ட நெரிசலில் குழந்தைகளை கையில் பிடித்து செல்லுமாறு உங்களை நிர்வாகத்தின் சார்பாகவும் காவல்துறை சார்பாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஹலோ பூலோகம் சென்று புகழாக நான் வாழ வேண்டும் என்று எண்ணி என் ஆண்டவன் உய்க்காட்டு சுடலை மாயாண்டி அரணாருட இடமாறி அரணாருட இடமாறி ஆக்கு வரம் அழிக்கு வரும் 1008 வரும் சொல்லு வரம் எல்லு வரும் கோடி வரம் வாங்கி ஆறாரே சுடலை எங்க போவோம் என்று கைலாசம் தனை கடந்து கனக சங்கிலி மெய்ப்பாலம் நேரேகள்ளால் இருட்டு நாடு கடல் ஏகபோதி பட்டணம் போஜராஜ நாடு புகழ் பெருகி வார பச்சை தண்ணி விளக்கறி தைக்காப்பள்ளி பக்கம்பள்ளி வாசலுக்கு போடு மாயாண்டி வருவாரா வருவாரா பக்கம்பள்ளி வாசலுக்கு வாசலுக்கு மாயாண்டி வருவாரா வருவார் அந்த மக்கம்பள்ளி வாசலில் மாயாண்டி வர போது மௌனானம்பியானவர்க்கு மக்கம்பள்ளி மக்கள் எல்லாம் இஸ்லாமிய வம்சத்தார்கள் 30 நாள் நோன்பதுவோம் மிக சிறப்புடன் நடத்துவாரா பக்கத்து பள்ளி மௌனானம்பி வாசலிலே பக்கத்து பள்ளி வாசல் மக்கள் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து 30 நாள் நோன்பு சிறப்பாக நடத்தி வருகின்றார்கள்.
ஆமையா. நோம்புனா சும்மா சாதாரணமா சொல்லிட முடியுமா? ஏ அப்பா. நோம்பு பிடிச்சிட்டாங்கன்னா, நோம்பு ஆரம்பிச்சதுன்னா ஆமா, எச்சிய கூட முழுங்க மாட்டாங்க. தெய்வ பக்தி நிறைந்த மக்கள் பள்ளியில எங்க மாமா எல்லாம் இருக்கங்குடிக்கு மாலையை போட்டுட்டு விரதம் விரதம் விரதம்னு 4 வேளைக்கு சாப்பிடுறாரு. எவனை இருக்கக்கூடிய பாதயாத்திரை நடக்கணும்ல. காலையில 8 மணிக்கு, 12 மணிக்கு, 2 மணிக்கு, 6 மணிக்கு. ஆமா. அப்புறம் நைட்ல 12 தோசை, 1/2 லிட்டர் பால். கேட்டா பாத யாத்திரை போறேன், நடந்து போகணும்ல, பில வேணுமுங்காரு. காலோடு கால பின்னிக்கிட்டு போகும், கொலலாடிக்கிட்டு போகும் காலமா. அதனால முங்க பிடிச்சிட்டு தான் போகணும். நல்லா முங்க சாப்பிட்டா கெதியா நடக்கலாம். ஆனா இஸ்லாமிய மக்கள் நோன்பு ஆரம்பிச்சாங்கன்னா மக்கத்து பள்ளி வாசல்ல ஆமையா எச்சிய கூட முழுங்க மாட்டாங்க. தெய்வ பக்தி நிறைந்த மக்கள் பள்ளியில அப்படி நோம்பினுடைய மகிமையை பார்த்தார் ஐயா ஊக்காட்டு சுடல மாயாண்டி. இந்த ஊக்காட்டு சுடலை பார்த்தாரு. இஸ்லாமிய மக்கள் என்ன ஒரு அழகாக நோன்பு இருக்கிறார்கள். அப்ப நிறைய வாங்கலாம். இந்த இடத்துல நம்மளும் ஒரு நிலைய வாங்கணும்னு ஐயா அவங்க இருக்கும் நோன்பை பார்த்து ஆசைப்பட்டார். நம்மளே வச்சு கையெடுத்து வழங்க அப்போ நோன்பு இருக்கும் இவர்கள்ட்ட நிலைய வாங்கணுமானா, ஆமா, அபதியா இருந்தா நம்ம மகிமை இங்க தெரியாது. நம்ம அட்டாதுசம் செய்யணுமே. ஆமல் எங்க நிலைய வாங்க வேணும் என்று எண்ணி கொஞ்சம் சேட்டை பண்ணாதானே நம்மளை யாருன்னு பார்ப்பாங்க. ஆமா, அட்டகாசம் செய்வாரா, ஆதாளி போடுவாரா, பாட்டெலும்பும் செங்கத்துண்டும் வாரி வாரி எறிவாரோ, வார வர போற வர ஐயா வம்பு தும்பு செய்வாரோ, நேரம் தப்பி வார வர நெஞ்சு தட்டி அடிப்பாரோ, சமயம் தப்பி வார வர சங்கிலையும் குத்துவாரா, ஆன போல அலறுவாரா, அங்கு எங்கும் ஓடுவாரா, பூனை போல பதங்குவாரா, பூனை போல பதங்குவாரா, சுடல புலிப்பாச்சல் பூனை போல பதங்குவாரோ, பூனை போல பதங்குவாரோ, புலிப்பாச்சல் பாய்வாரோ. அப்படி அட்டகாசம் செய்யும் போது அந்த பக்கம் பள்ளி மக்கள் எல்லாம் என்னமோ தெரியலைய, பேயா பிசாசா காத்தா கருப்பா மர்மம் ஒன்றும் தெரியலைய, என்ன செய்ய ஏது செய்ய நம்ம கோடாங்கிய புரியதும் நாளைக்கு புரியாத பேயா பிசாசா மையா மாந்திரமா காத்தா கருப்பா ஒண்ணும் தெரியல. வெள்ளிக்கிழமை பள்ளியை தொலை போட மாட்டேங்குது. இது என்ன மகிமை என்னன்னு தெரியணுமானா கோடாங்கி அழைக்கணும், நம்ம குறி கேட்கணும். அந்த மகிமை தெரியணும்ல என்று மக்கள் எல்லாம் கோடாங்கி அழைக்க புறப்பட்டு வருகிறார்கள். ஆமா, பார்த்தார் ஐயா ஊக்காட்டு சுடல மாயாண்டி. ஊக்காட்டு சுடல இவங்க கோடாங்கியை தானே அழைக்க வராங்க. கூப்பிட வராங்க. என்ன நாமளே ஒரு கோடாங்கி வடிவத்தை கொண்டு நம்மளை வணங்காத மக்கள் எல்லாம் வணங்க வைக்கணும். கையெடுத்து கும்பிட சொல்லணும். மக்கத்து பள்ளியிலே நம்ம நிலைய வாங்கணும். ஓ, மக்கத்துல நிலைய வாங்கணும். அப்ப நம்ம இங்க எதுக்கே போனாதான் நம்ம வந்த வேலை முடியும். ஆமா என்ற ஆண்டவர் கோடாங்கியா வடிவம் கொண்டு கோடாங்கி வடிவம் கொண்டு காவி நல்ல உடையணிந்து உத்திராஜ மாலை போட்டு திருநேற்று காப்பணிந்து செந்தூர பொட்டு வைத்து ஒரு சோழ பைய தோளில் போட்டு கோடாங்கிய கையில் எடுத்து அண்ணா மாறாரே மாயாண்டி
ஆண்டவன் தான் சுடல ஐயா சுடல ஆண்டவன் சுடல ஐயா ஓடாங்கி வடிவம் கொண்டு வருகிற வேளையில கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி இருக்கு. கும்பிட போன தெய்வம் நீங்க எல்லாரும் குறுக்க வந்த மாதிரி இருக்கு. அதோடு இந்த சிறப்பான வேளையிலே சிறப்பான அப்படி எல்லாரும் நின்னுங்க. பாடும் நாமளுக்கு பணம் கொடுத்து ஆதரித்த ஆமா பாசத்திற்குரிய நம்ம மேல பாசம் உடைய மக்கள் என் உயிருக்கு மேலாக நான் எண்ணக்கூடிய நங்கைமார்கள் எல்லாம் எனது பிள்ளைகள் திருநங்கைகள். நம்ம பெரிய தெய்வ சக்தி உள்ளவர்கள். அவன் அடிக்கடி சொல்லுவேன், திருநங்கைகள்னா அவர்கள் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல, கிடையாது. அரவான் என்ற அசுரனை வதம் செய்வதற்காக திருமால் நங்கையாக எடுத்த அவதாரம். அப்பேற்பட்ட அவதாரம் எடுத்த மக்கள், அதுக்குத்தான் திருநங்கை என்று அழைப்பார்கள். ஆமா இன்னைக்கு கூத்தாண்டவர் கோயில அந்த வேடிக்கை சிறப்பா நடந்துகிட்டு இருக்கும். கூட்டமும் நாட்டமும் கேட்க செய்யணும். ஆமா அப்படி திருநங்கைகள் ஆமா நாமல் மீது நம்மளை எங்க கண்டாலும் நம்ம பார்க்காம போனாலும் கூப்பிட்டு நம்மளுக்கு சத்தம் கொடுத்து நம்ம பிள்ளைய நம்ம மக்கள்லாம் நம்மளை ஆசீர்வாதம் செய்து வரக்கூடிய மாரியம்மான்னு சொன்னா மக்களுக்கெல்லாம் திருநங்கை மக்களுக்கு ஒரு பாசம் தான் பார்த்துக்கோங்க. ஆமா ஆனா எங்களால தான் அடிக்கடி போய் சந்திக்க முடியல. என்ன செய்ய முடியும்? அப்படி பாசத்தோடு நாமளை ஆதரிக்க வேண்டும் என்று தென்காசி மாவட்டம் ஆமா தென்காசி மாவட்டம் தென்காசி ஆமா திருநங்கைகள் சரி சின்ன வீடு தலைவி ஆமா அம்மா பன்னீர் நாயக் அவர்கள் சார்பாக ஆமா திருநங்கைகள் அனைவர்கள் சார்பாகவும் எங்க படிச்சாலும் பணம் கொடுப்பாங்க. அதோடு எனது ஆமா உடன் பிறந்த சகோதரிகள் மட்டுமல்ல எல்லாரும் காவிய தரிசனிக்கு ஒரு அரங்கேற்றம் செஞ்சேன். இப்ப நம்ம கை தூக்கி விட்டோம் எல்லாரும். எதிர்பாராத விதமாக இந்த உலகத்துல எனக்கு பெரிய அவார்டு ஒண்ணு கொடுத்தாங்க. எல்லாரும் கொடுத்தாங்க. ஆமா எத்தனை பிள்ளைகளை படிக்க வைத்தாலும் ஆமா 25 26 பிள்ளைகளை அரங்கேற்றம் பண்ணியாச்சு. எனக்கு கற்றுக் கொடுக்கும் கலைவாணி அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் கொடுத்து நம்ம திருநங்கை தான் கொடுத்தாங்க. அதோடு எனக்கு கோல்டு தங்க மெடல் போட்டாங்க. அது என்னைக்கும் நம்ம மறக்கவே முடியாது. எல்லாரும் திருநங்கை எல்லாம் சேர்ந்து கொடுத்தாங்க. ஆமா திருநங்கை சார்பாக எனக்கு ஒரு ஷீல்டு அவார்டு வெள்ளினால் ஒண்ணு கொடுத்தாங்க. பெரிய பணமால போட்டு இதை விட நம்மளுக்கு என்ன வேணும்? அதான பெரிய புண்ணியம். அப்படி பாசத்தோடு போன வருஷமும் இதே இடத்துல இந்த உய்காட்டம் வாசல்ல ஆமா தென்காசி சின்ன வீடு திருநங்கைகள் தலைவி அம்மா பன்னீர் நாயக் அவர்கள் சார்பாக அம்மா சார்பாக போன வருஷமும் எனக்கு அன்பளிப்பு செய்தார். பொன்னாடை போட்டு மலர் மாலை போட்டு கௌரவப்படுத்தினார்கள். இந்த 2026ஆம் ஆண்டும் எனக்கு ஒரு இலைக்கு ஒரு 1000 பொன் வரக்கூடிய சரி எனக்கு அழகான ஒரு பட்டு பொன்னாடை கொண்டு வந்து போட்டு பரிசளித்து மாலை போட்டு அதோடு மலர் மாலை போட்டு மரியாதை செய்து 1000 ரூபாயும் எனக்கு அன்பளிப்பாக செய்து உள்ளார்கள். எல்லாரும் சேர்ந்து வந்து எல்லாரும் 1000 அம்மா சின்ன வீட்டு தலைவி பன்னீர் நாயக் அவர்கள் சார்பாக நம்ம நங்கையுடைய சார்பாகவும் அனைத்து திருநங்கைகள் அவர்களுடைய வழி வழி வம்சத்தின் சார்பாகவும் குலகோத்திரங்கள் எல்லாம் பணம் கொடுத்து ஆதரித்த உங்கள் குடும்பம் குலகோத்திரங்கள் எல்லாம் எங்க அப்பா வாழ வேணும் வளர வேணும் வளர வேணும் ஐயா வளர வேணும் சாமி வளர வேணும் வம்சம் என்று எனக்கு உயர வேணும் வாழ வேணும் வளர வேணும் வளர வேணும் வம்சம் என்று உயர வேணும். அவர்கள் சென்ற இடங்கள் எல்லாம் செழித்து வாங்கி அவர்கள் வாழணுமே போன இடங்கள் எல்லாம் புகழ் பெருகி வாழணுமே நோயற்ற வாழ்வோடு குறைவற்ற செல்வத்தோடு அந்த மலையாள பகவதி அருளால வம்சம் எல்லாம் மங்கள வாழணுமா அருளாலே கையிலை போடு அப்படி கோடாங்கி எடுத்து குறிபார்க்க வேண்டும் என்று வருகின்றார் ஊக்காட்டு சுடலை மாயாண்டி.
ஆமா என்ன அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். ஆமா ஆமா இந்த ஆளை பார்த்தா ஒரு கோடாங்கி மாதிரி தெரியுது. நாட்டாமை அவர்கள் பொறுமையாக மைசெட் வரவும் வடக்கு தெரு நாட்டாமை அவர்கள் கோயிலடி வருமாறு உங்களை விழா கமிட்டி சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வடக்கு தெரு நாட்டாமை அவர்கள் கோயிலடி வருமாறு உங்களை விழா கமிட்டி சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆளை பார்த்தா ஒரு கோடாங்கி மாதிரி தெரியுதே. இவர் யாரு எங்கிருந்து வராருன்னு ஒரு வார்த்தை கேட்டுருவோமே கேப்பமே என்று மக்கத்து பள்ளிவாசல் இஸ்லாமிய மக்கள் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து பாயாண்டி சுடலை என்று அறியாமல் ஐயா பெரியவரே ஊரு என்ன பேரு என்ன பேரு ஊரு என்ன பேரு என்ன ஒத்த வழி வந்ததென்ன நாடு என்ன நகரம் என்ன நகரம் என்ன நடந்து வந்த விவரம் என்ன விவரம் என்ன எந்த ஊரு எந்த தேசம் எந்த தேசம் உமக்கு இங்கிருந்து இங்கு வந்து இங்கு வந்த உள்ளதை உள்ளபடி அறியாம சொல்லும் ஐயா அந்த மக்கள் எல்லாம் கேட்ட போது மாயாண்டி சுடலா ஐயா ஐயா எனக்கு வடக்கே வடநாடு தென்னாடு தேசத்திலே கோடாங்கி அடிச்சு குறி சொல்லி வயிற்று பிழப்புக்காக நான் வந்திருக்கேன் ஐயா. ஓ நீங்க தான் அவங்களா? உங்களைத்தான் நான் தேடி போனேன். கும்பிட போன தெய்வம் இதுக்குத்தான் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தது மாதிரின்னு சொல்லுவாங்க என்று சொல்வார்கள். ஒரு ஆளை தேடி போயிட்டோம்னா அவங்களே எதுக்க வந்துட்டா அவங்க தானே தெய்வம். ஐயா வாங்க உங்களை தான் தேடி வந்தேன். எங்களுடைய அரண்மனையில கோடாங்கி அடிக்கணும் குறி சொல்லணும். ஆமா கோடாங்கி அடிச்சு குறி சொன்னா நீங்க என்ன கேட்டாலும் நாங்க தாரோம். பியாயப்புறா விலைக்கு பத்தணும். அவங்க கோடாங்கி அடிக்கணுமானா வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அன்னைதான் படுவச்சு நாளு உங்க வீட்டுக்கு நான் கோடாங்கி அடிக்க வரேன். சரி எனக்கு ஒரு கன்னி கோழி வேணும். கன்னி கோழி வேணுமோ? கன்னி கோழி வேணும். அதெல்லாம் பொட்டை கோழில சாறு நிறைய இருக்குமா? பூசைக்கியா? பூசைக்கா? மூணு அப்படி அரிசி வேணும். தாரன் அதுக்கு என்ன வச்சுக்கோ. பொங்கி நல்லா சாப்பிடத்தான். நல்லா பொங்கி பொறிச்சு படப்பு முழு படப்பா ஏத்தணுமா? எனக்கு 21 கோழி முட்டை வேணும். சரி தாரேன். 11 எலுமிச்சம்பழம் வேணும். ஆமா பொங்கி போடுறதுக்கு தெச்சனையெல்லாம் பழைய மாதிரி 11 101 வைக்கப்படாது. அவ்வளவு இன்னமேலாம் 501 வைக்கணும். அப்பதான் குறி ஒழுங்கா தொலங்கும். அவ்வளவு கால கொம்பு தான். கால கொம்புனா 2000. 4000 ரூபாயா? பிரச்சனையா? அப்ப எங்களுக்கு மட்டும் ஐயா 101 தரிய பத்திகளா? இன்னைக்கு காலையில் நமக்கு தைச்சா 500 ரூபா வச்சாவில நாட்டாம. அது இங்க ஐயா வாசல்ல எப்பவும் கிடைக்கும். ஆமா ஆமா தாளக்காரம் வடக்கு தெரு நாட்டாமை அவர்கள் மைசெட் அருகே வருமாறு உங்களை